அனைவருக்கும் வணக்கம். ஸ்டடி வித் மதுல இன்றைக்கி பார்க்க போகிற தலைப்பு ஆங்கிலேய ஆட்சிக்கு எதிராக தமிழகத்தில் நிகழ்ந்த தொடக்க கால கிளர்ச்சிகள். யூனிட் 7 மற்றும் யூனிட் 8ல் முக்கியமான ஒரு பாடம் தான் இந்த பாடம். ஸோ இதில் யாரை பற்றியெல்லாம் பார்க்க போகிறோம் அப்படின்னா, பூலித்தேவர், வேலு நாச்சியார், வீரபாண்டிய கட்டபொம்மன், மருது சகோதரர்கள், தீரன் சின்னமலை. ஸோ இவங்கெல்லாம் ஒரு பகுதி. அடுத்தது என்ன அப்படின்னா 1806 நடந்த வேலூர் புரட்சி. ஸோ இது ஒரு பகுதி. ஸ்டார்டிங் எப்படி வரும் அப்படின்னா, இந்த பாளையக்காரர்கள் அப்படின்றவங்க யார், அவங்க எப்படி தமிழகத்தில் வந்தாங்க, அவங்களுக்கும் ஆங்கிலேயருக்கும் இடைப்பட்ட அந்த எதிர்ப்பு ஏன் வந்துச்சு அப்படிங்கிறத சொல்கிறது தான் ஃபஸ்ட்டு பார்ட்டு. செகண்ட் பார்ட்டில் இந்த 4 கேரக்டர்ஸ் வரும். தேர்ட் பார்ட்டில் அந்த 1806 இருக்கக்கூடிய வேலூர் புரட்சி வரும். ஸோ மொதல் பார்ட் நம்ம ஃபஸ்ட்டு இன்ட்ரோடக்ஷன் பார்த்துடலாம். ஸோ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, 3ஆம் கர்நாடக போர். ஸோ 3ஆம் கர்நாடக போர் எதுக்கு நடந்துச்சு, யார் யாருக்கு நடந்துச்சு அப்படின்னு பார்ப்போம். யார் யாருக்கு நடந்திருக்கோம் அப்படின்னா, ஃப்ரெஞ்சு படைக்கும் அவங்கள ஆதரித்த இந்திய ஆட்சியாளர்களுக்கும். அதே போல் இந்த பக்கம் ஆப்போசிட்டில் யார் இருப்பாங்க அப்படின்னா, இங்கிலாந்து கிழக்கிந்திய கம்பெனியும் அவங்களுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய இந்திய ஆட்சியாளர்களும். ஸோ இந்த ஆங்கிலேயர்கள் எப்படி வந்திருப்பாங்க அப்படின்றது நமக்கு தெரியும். வணிகம் செய்கிறதுக்காக முகலாயர் பேரரசு காலத்தில் ஜஹாங்கீர் கிட்ட அனுமதி வாங்கி தான் இந்த ஆங்கிலேயர்கள் வணிக ரீதியாக உள்ளே வந்திருப்பாங்க. அப்படி வரக்கூடிய இவங்க முகலாயர்களோட ஆட்சி முடிஞ்சு அந்த வீழ்ச்சி அடைஞ்சதுக்கு பின்னால் கர்நாடக பகுதி தன்னை தனி சுதந்திர நாடாக அரசாங்கமாக அறிவிச்சுக்குது. அதிலிருந்து பிரியறது தான் இந்த ஆற்காடு அப்படின்ற அந்த பகுதி. இந்த ஆற்காடு பகுதியில் வாரிசுரிமை போர் நடக்குது. அப்படி வாரிசுரிமை போர் நடக்கும்போது யார் யாருக்கு இடையில் நடக்கும் அப்படின்னா, சந்தா சாஹிப்புக்கும் முகமது அலிக்கும் வாரிசுரிமை போர் நடக்குது. இதில் சந்தா சாஹிப் ஃப்ரெஞ்சு படையால் ஆதரிக்கப்படுறாரு, முகமது அலி கிழக்கிந்திய படையால் ஆதரிக்கப்படுறாரு. இந்த போர் 3ஆம் கர்நாடக போர் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது இதுக்கு முன்னாடி 2 கர்நாடக போர் நடந்திருக்கும். அது எல்லாத்துலேயுமே உடன்படிக்கைகள் போட்டிருப்பாங்க. இந்த 3ஆவதாக நடக்கக்கூடிய இந்த கர்நாடக போரில் யார் ஜெயிக்கிறாங்க அப்படின்னா, கிழக்கிந்திய கம்பெனி ஜெயிச்சிருது. கிழக்கிந்திய கம்பெனி ஜெயித்ததுனால அவருக்கு சப்போர்ட்டராக இருந்தது யார், முகமது அலி. முகமது அலியை ஆற்காடு நவாபாக தலைமையில் உட்கார வச்சிடுறாங்க. ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு கான்செப்ட். ஸோ இதிலேருந்து என்ன ஆகும் அப்படின்னா, இந்த ஆற்காடு நவாபுக்கு தமிழகத்தை சார்ந்த ஒரு பகுதி, அதாவது மொத்தமாக ஆற்காடு அப்படிங்கிறது என்னென்னா எல்லாமும் கலந்து வர்றது தான், ஒரே பகுதியாக தான் இருந்துச்சு. அந்த பகுதியில் இருக்கக்கூடிய அனைவருமே சிற்றரசர்கள் எல்லாருமே ஆற்காடு நவாபான முகமது அலிக்கு தான் வரி கொடுக்கணும் அப்படின்ற ஒரு விஷயம் இருந்துச்சு. அப்படி இருந்த அந்த விஷயத்தை ஆற்காடு நவாபான முகமது அலி என்ன பண்ணுறாரு அப்படின்னா, கிழக்கிந்திய கம்பெனிக்கு எடுத்து கொடுத்துட்றாரு. ஏன் கொடுக்குறாரு அப்படின்னா, இந்த 3ஆவது கர்நாடக போரில் முகமது அலிக்கு அவர் ஆற்காடு நவாபா ஆகிறதுக்கு யார் உதவி பண்ணாங்க, கிழக்கிந்திய கம்பெனி உதவி பண்ணுச்சு. அப்படி உதவி பண்ணும்போது இவர் என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னா, கிழக்கிந்திய கம்பெனிக்கிட்ட நிறைய கடன்கள் வாங்கியிருப்பார். அந்த கடன்களை எப்படி செலுத்துறது அப்படின்னு கேட்கும்போது, கிழக்கிந்திய கம்பெனிக்கு நீங்கள் என்ன பண்ணுங்கள், பேசாமல் அவங்கக்கிட்டேருந்து வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லி வரி வசூலிக்கும் முறையை கிழக்கிந்திய கம்பெனிக்கிட்ட கொடுத்துட்றாரு. இது என்ன ஆகுது அப்படின்னா, இந்த கிழக்கிந்திய கம்பெனிக்கு இந்த உள்ளூர் ஆட்சியாளர்களை இவங்களோட கைவசமாக பிடிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பாக அமையுது. இப்படி நாடு பிடிக்கும் நோக்கத்தை முதல்ல இந்த கிழக்கிந்திய கம்பெனி எடுத்து வைக்கிறாங்க. இப்படி எடுத்து வைக்கும்போது இந்த நாடு பிடிக்கும் கொள்கையை தமிழகத்தை சார்ந்த முதல்ல ஒருத்தர் எதிர்க்கிறாரு. யார் அப்படின்னா, அவர் தான் திருநெல்வேலி பகுதியில் நெற்கட்டும் சேவல் அப்படிங்கிற பகுதியை ஆட்சி புரிஞ்ச பூலித்தேவர். அவர் தான் முதல்ல எதிர்க்கிறாரு. அவரை தொடர்ந்து வேலு நாச்சியார், கட்டபொம்மன், மருது சகோதரர்கள், தீரன் சின்னமலை, இவங்க எல்லாருமே ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனியை எதிர்க்கிறாங்க. இது பாளையக்காரர்கள் போர் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பாளையக்காரர்கள் போர் இவங்களுக்கு பின்னால் 1806 வேலூர் புரட்சிக்கும் வழிவகுக்குது. இதுதான் இந்த பாடத்தின் அறிமுகம். இப்போது நம்ம முன்னாடியே சொன்னோம் இல்லையா, பாளையக்காரர்கள் அப்படின்னு சொல்லி, பாளையக்காரர்கள் போர், இவங்கெல்லாம் பாளையக்காரர்கள் அப்படின்னு. இந்த பாளையக்காரர்கள் முறை எங்கேருந்து வந்துச்சு, பாளையம்னா என்ன, இவங்க எப்படி பாளையக்காரர்களாக ஆகுறாங்க அப்படின்றத இந்த ஃபஸ்ட்டு பார்ட்டில் பார்ப்போம். ஸோ பாளையங்களும் பாளையக்காரர்களும். பாளையம் அப்படின்னா என்ன அப்படின்னா, ஒரு அரசருக்கு கீழே இருக்கக்கூடிய பகுதிகளை சின்ன பகுதிகளாக பிரித்து அந்த சின்ன பகுதிகளுக்கு ஒரு ஆள்கிட்ட நியமித்து பார்த்துக்கக்கூடியவர் தான் பாளையக்காரர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது அந்த குறுநிலங்களையும் சின்ன அரசுகளாக பிரித்தாங்க இல்லையா, இதை தான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா பாளையங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க.
பாளையம் என்ற சொல் ஒரு பகுதியையோ ஒரு இராணுவ முகமையையோ அல்லது ஒரு சிற்றரசையோ குறிப்பதாகும். பாளையக்காரர்கள் இவர்களை ஆங்கிலேயர்கள் போலிக்கர் என்று குறிப்பிட்டனர் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்ததா இந்த முறை எங்கிருந்து கொண்டு வரப்பட்டது அப்படின்னா, வாரங்காலை சார்ந்த பிரதாபருத்திரனின் ஆட்சி காலத்தில் காக்கத்திய அரசில் இப்பாளையக்காரர் முறை நடைமுறைப்படுத்தப்பட்டது. மதுரை நாயக்கராக 1529 பதவியேற்ற விஸ்வநாத நாயக்கர் அவர்தம் அமைச்சரான ஆரியநாதரின் உதவியோடு இந்தியாவில் இம்முறையை அறிமுகப்படுத்தினார். பரம்பரையாக 72 பாளையக்காரர்கள் இருந்திருக்கக்கூடும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது முதல்ல இதை வந்து யார் அறிமுகப்படுத்துகிறாங்க அப்படின்னா, வாரங்காலை சார்ந்த பிரதாபருத்ரன். இவர் வந்து காக்கத்திய அரசில் இருக்கக்கூடிய ஒருத்தர். இவர் தான் வந்து இந்த பாளையக்கார முறையை வந்து நடைமுறைப்படுத்துகிறாரு. அப்போது தமிழகத்தில் இது முதல்ல யார் வந்து அறிமுகப்படுத்துகிறாங்க, எந்த வருடம் அறிமுகப்படுத்துகிறாங்க அப்படின்னா 1529 விஸ்வநாத நாயக்கர். இந்த நாயக்க மன்னர்களுக்கும் இந்த பாளையக்காரர்களுக்கும் கிட்டத்தட்ட ஒரு 200 ஆண்டுகள் இந்த ஒரு உறவு வந்து இருந்திருக்கும். அப்போ இந்த விஸ்வநாத நாயக்கர் எங்கேருந்து வந்தார் அப்படின்னா, இவர் வந்து விஜயநகர ஆட்சியின் கீழ் அமைக்கப்பட்ட ஒரு மன்னர் தான் வந்து இந்த விஸ்வநாத நாயக்கர். இந்த விஸ்வநாத நாயக்கர் தான் நிர்வாக ரீதியாக அவர் ஆளக்கூடிய அந்த பகுதிகளை சிறு சிறு பகுதிகளாக பிரிக்கிறாரு. அதுக்கு உதவி புரிஞ்சது யார்? அவரோட அமைச்சர் ஆரியநாதர். அப்போ விஸ்வநாத நாயக்கரும் அவருடைய அமைச்சரான ஆரியநாதரும் இருவரும் சேர்ந்து அறிமுகப்படுத்தப்பட்டது தான் தமிழகத்தில் பாளையக்காரர்கள் முறை. இப்போ எத்தனை பாளையங்களாக பிரிக்கிறாங்க அப்படின்னா 72 பாளையங்களாக பிரிக்கிறாங்க. அதில் மொத்தம் எத்தனை பாளையக்காரர்கள் வருவாங்க? ஒரு பாளையத்துக்கு ஒருத்தர் அப்படின்னா அப்போ 72 பாளையக்காரர்கள் வராங்க. இந்த பாளையக்காரர்களோட வேலை என்ன அப்படின்னா, பாளையக்காரர்களால் வரி வசூலிப்பதிலும் நிலப்பகுதிகளை நிர்வகிப்பதிலும் வழக்குகளை விசாரிப்பதிலும் சட்ட ஒழுங்கை பாதுகாப்பதிலும் தன்னிச்சையாக செயல்பட முடிந்தது. அவர்களது காக்கும் கடமை படிக்காவல் என்றும் அரச காவல் என்றும் அழைக்கப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இவருடைய வேலை என்ன? வரி வசூலிக்கணும், அங்கே இருக்கக்கூடிய நிலப்பகுதியை நிர்வகிக்கணும், அங்கே இருக்கக்கூடிய அந்த நிலப்பகுதியில் இருக்கக்கூடிய சட்ட ஒழுங்கை பாதுகாக்கணும். அதுக்கான அவரோட தன்னிச்சையாக அவரோட சுதந்திரமாக வந்து அவர் வந்து செயல்படலாம் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து இருந்திருக்கு. இவருடைய காவல் காக்கும் முறையை வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, படிக்காவல் அல்லது அரச காவல் அப்படின்னு சொல்கிறாங்க. இது மட்டும் இல்லாமல் பல சந்தர்ப்பங்களில் நாயக்க ஆட்சியாளர்கள் தங்கள் அதிகாரத்தை தக்க வைத்து கொள்ள பாளையக்காரர்கள் உதவி புரிந்தனர். பாளையக்காரர்களுக்கும் அரசர்களுக்கும் இடையே தனிப்பட்ட உறவு மற்றும் புரிதல் மதுரை நாயக்கர்களால் இம்முறை நிறுவப்பட்டிருந்தது. 200 ஆண்டுகளுக்கும் மேலாக, அதாவது ஆங்கிலேயர் இந்நிலப்பகுதியை தங்கள் வசம் கொண்டு வரும் வரை நீடித்திருந்தது. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இவங்களோட அந்த ஒத்துமை வந்து இருக்குது அப்படின்றத வந்து பார்த்தோம். இது மட்டும் இல்லாமல் பல சந்தர்ப்பங்களில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா? ஸோ அது என்ன அப்படின்னா, இப்போ இந்த நாயக்க மன்னர் இருக்கார், இவர் வந்து மற்ற நாட்டோட போர் புரிய போகிறாரு, இல்லைனா மற்ற நாடு வந்து இவரோட போர் புரிய வருது அப்படின்னும் போது இந்த 72 பாளையக்காரர்கள் இருக்காங்க இல்லையா? இந்த பாளையக்காரர்கள் அவங்களுக்குன்ட்டு ஒரு தனித்தனி இராணுவம் வந்து அமைச்சு வச்சுருப்பாங்க. அவங்களோட நிர்வாக பகுதிகளை அந்த பாளையங்களில் அந்த இராணுவத்தை கொண்டு வந்து இந்த நாயக்கருக்காக சண்டை போட்டு அந்த பகுதியை வந்து பாதுகாக்கிறது தான் வந்து இவங்களோட வேலை. ஸோ மொத்தமாக வந்து இவங்களோட உறவு வந்து 200 ஆண்டுகளுக்கு மேலாக நீடித்திருந்தது அப்படின்னு வந்து பார்க்குறோம். கடைசியாக எது வரைக்கும் இருந்துச்சு அப்படின்னா, இந்த நிலப்பகுதி ஆங்கிலேயர்கிட்ட முழுமையாக போகிற வரைக்கும் இவங்களோட அந்த இது வந்து இருந்தது அப்படின்னு நிர்வாகம் வந்து இருந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது 72 பாளையங்கள் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். நாயக்க மன்னர்களால் உருவாக்கப்பட்ட 72 பாளையங்களும் கிழக்கு மற்றும் மேற்கு என்று 2 தொகுதிகளாக பிரிக்கப்பட்டிருந்த பாளையங்களே. அதில் ரொம்ப முக்கியமாக 2 பிரிவுகளாக பிரிச்சிருக்காங்க. என்னென்ன பிரிச்சிருக்காங்க அப்படின்னா, கிழக்கு பாளையங்கள், மேற்கு பாளையங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கிழக்கு பாளையங்களில் மேலோங்கி இருந்தது யார் அப்படின்னா வீரபாண்டிய கட்டபொம்மன். மேற்கு பாளையங்களில் தலை சிறந்து இருந்தது யார் அப்படின்னா பூலித்தேவர். இந்த கிழக்கு பாளையங்களில் எந்தெந்த ஊரெல்லாம் வருது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, சாத்தூர், நாகலாபுரம், எட்டயபுரம் மற்றும் பாஞ்சாலங்குறிச்சி, இந்த பகுதிகள் எல்லாமே வந்து கிழக்கு பாளையங்கள் சார்ந்தது. இங்கே யார் தலைமையில் இருக்காங்க? கட்டபொம்மன் அவர்கள் தலைமையில் இருக்காங்க. அதாவது தலை சிறந்து இருக்காங்க. ஓகேவா? அடுத்து மேற்கு பாளையங்களில் ஊத்துமலை, தலைவன்கோட்டை, நடுவங்குறிச்சி, சிங்கப்பட்டி, சேத்தூர், இந்த பகுதிகளில் வந்து யார் வந்து தலை சிறந்தவராக இருக்காங்க அப்படின்னு பார்த்தா பூலித்தேவர். ஸோ மற்ற பாளையங்கள் எல்லாமே வந்து பூலித்தேவருக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. ஸோ இப்போ வந்து பூலித்தேவர் பற்றி பார்க்க போகிறோம். 1755 1767 வரைக்குமான காலகட்டம். ஸோ இதில் என்ன நடக்கும் அப்படின்னா, முன்னாடி நம்ம பார்த்தோம், ஆங்கிலேயர்கள் வந்து வரி வசூலிக்க போகிறாங்க.
அதற்கு வந்து முதல் எதிர்ப்பை வந்து யார் தெரிவிக்கிறா? பூலித்தேவர் வந்து தெரிவிக்கிறாரு. இப்போ பூலித்தேவர் எதிர்ப்பை தெரிவிக்கும்போது ஆங்கில அரசு சும்மா இருக்குமா? இருக்காது இல்லையா? அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஒரு படையை வந்து அனுப்புகிறாங்க. ஸோ இதை வந்து ஃபுல்லாக பார்ப்போம். கர்னல் ஹெரான் தலைமையிலான கம்பெனியின் படை ஒன்றை அழைத்து கொண்டு மார்ச் 1755 மாஃபூஸ் கான் ஆற்காடு நவாபின் சகோதரர் திருநெல்வேலிக்கு சென்றார். ஸோ இதில் என்ன அப்படின்னா, 3ஆம் கர்நாடக போரில் கிழக்கிந்திய கம்பெனி ஜெயிச்சிருச்சு. அவருடைய ஆதரவான இந்திய ஆட்சியாளரான முகமது அலியை ஆற்காடு நவாபா பொறுப்பேற்க வச்சுட்டாங்க. இந்த ஆற்காடு நவாபா இருக்கக்கூடிய முகமது அலி இருக்கார் இல்லையா, இவருடைய அண்ணன், அதாவது மூத்த அண்ணன் தான் வந்து மாஃபூஸ் கான். ஸோ இந்த மாஃபூஸ் கானும் கிழக்கிந்திய கம்பெனிலேருந்து ஹெரான் அப்படிங்கிற ஒருத்தரையும் சேர்த்து ஒரு கூட்டுப்படையை அனுப்பிச்சு பூலித்தேவரை எதிர்க்கிறதுக்காக அனுப்புகிறாங்க. அந்த படை வந்து வருது. அவங்க வரும்போது என்ன நடக்குது அப்படின்னா, மதுரையை வந்து ரொம்ப ஈஸியாக வந்து வீழ்த்திடுறாங்க. ஆனால் அதே சமயத்தில் பூலித்தேவரை எதிர்க்கணும் அப்படின்னும்போது அவங்களால வந்து அது முடியலை. உடனே என்ன பண்ணுறாங்க, காரணம் என்ன அப்படின்னா, அந்த சமயங்களில் பீரங்கி படை வந்து இருக்காது. அதுக்கப்புறமா வந்து ஊழியர்களுக்கு, அதாவது ஆங்கில படையில் இருக்கக்கூடிய அந்த ஊழியர்களுக்கு சம்பள பாக்கி வந்து இருக்கும். இதனால் என்ன பண்ணுவார் அப்படின்னா, ஹெரான் என்ன பண்ணுவார்னா, மதுரைக்கே வந்து பின்வாங்கிடுவார். இது தெரிஞ்ச உடனே இந்த கிழக்கிந்திய கம்பெனி என்ன பண்ணும் அப்படின்னா, கம்பெனி நிர்வாகம் அவரை திரும்ப அழைத்தோடு நிரந்தர பணி நீக்கம் செய்து உத்தரவிட்டது அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதாவது அவங்கள வந்து வேலையை விட்டு நிறுத்திடுறாங்க. ஸோ இதில் நம்ம வந்து ஹைலைட் பண்ணியிருக்க அந்த விஷயத்தை மட்டும் நம்ம படிப்போம். மீதி இருக்கிறத கதையாக சொல்லிடுறேன். பிரிட்டிஷாரின் எதிர்ப்பாளிகளின் கூட்டமைப்பும் நட்பு கூட்டணியும். ஸோ இதில் என்ன ஆகும் அப்படின்னா, ஃப்ரெஞ்சு வந்து யாரை ஆதரிச்சதுன்னு பார்த்தோம், சந்தா சாஹிப்பை ஆதரிச்சதை பார்த்தோம். அப்போ சந்தா சாஹிப்போட முகவர்களான மியானா, முடிமியா, நபிகான், கட்டாக் என்று 3 பத்தானி அதிகாரிகள் மதுரை மற்றும் திருநெல்வேலி பகுதியில் பொறுப்பு வகித்திருந்தனர். ஸோ இவங்களோட அவர்கள் ஆற்காடு நவாபான முகமது அலிக்கு எதிராக மேற்கு பாளையக்காரர்களுக்கு ஆதரவளித்திருந்தனர். அவர்களோடு பூலித்தேவர் நெருக்கமான நட்புறவை ஏற்படுத்தி கொண்டார். எதிரிக்கு எதிரி நண்பன் அப்படின்ற மாதிரி ஃப்ரெஞ்சு படையில், அதாவது ஃப்ரெஞ்சோட ஆதரவாளராக இருந்த இந்திய ஆட்சியாளர் சந்தா சாஹிப். ஸோ சந்தா சாஹிப்பை தோற்கடித்து தான் முகமது அலி ஆற்காடு நவாபா வந்து பதவி ஏற்றுட்ருக்காரு. அவருடைய முகவர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்களோடலாம் வந்து பூலித்தேவர் வந்து நெருக்கமான ஒரு இணக்கத்தில் வந்து இருக்கார். இது மட்டும் இல்லாமல் பூலித்தேவர் வந்து ஆங்கிலேயருக்கு எதிராக வந்து போரிடுறதுக்காக பாளையக்காரர்களோட கூட்டமைப்பை வந்து ஏற்படுத்துகிறாரு. ஏன்னா ஒருத்தராக போய் சண்டை போட முடியாது இல்லையா, நான் அவங்கள சுற்றி இருக்கக்கூடிய அனைத்து பாளையக்காரர்களையும் வந்து ஒரு கூட்டமைப்பாக வந்து இணைக்கணும், இணைச்சி தான் வந்து ஒருத்தர் எதிர்க்க முடியும் அப்படின்னு சொல்லி இணைக்கிறாரு. அந்த நேரத்தில் சிவகிரி பாளையம் வந்து அவரோட சேராது. மீதி இருக்கக்கூடிய பாளையங்கள் எல்லாமே வந்து பூலித்தேவரோடு சேரும். இன்னொரு விஷயம் வந்து நான் சொல்ல மறந்துட்டேன். என்ன அப்படின்னா, கிழக்கு பாளையங்கள் வந்து பாளையங்குறிச்சி, கட்டபொம்மன் இவங்கெல்லாம் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். மேற்கு பாளையங்களில் பூலித்தேவர், ஊத்துமலை, தலைவன்கோட்டை, ஸோ இந்த பகுதிகள்லாம் இருக்கும் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா. இந்த மேற்கு பாளையங்களை நிர்வகிக்கிறாங்க இல்லையா, இந்த மேற்கு பாளையங்களில் இருக்கக்கூடிய இவர்கள்லாம் வந்து மறவர் பாளையம் பாளையக்காரர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. கிழக்கு பாளையங்களில் இருக்கவங்களே கூடியவங்கள நாயக்க பாளையர்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த மறவர் பாளையங்கள் எல்லாமே ஆதரிக்கும், ஆனால் சிவகிரி பாளையம் மட்டும் பூலித்தேவருக்கு ஆதரவாக வராது. எட்டயபுரமும் பாஞ்சாலங்குறிச்சியும் கூட, அதாவது கிழக்கு பாளையங்களாக இருக்கக்கூடிய இவர்களும் இந்த கூட்டமைப்பில் வந்து இணையலை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதுபோக மேலும் ஆங்கிலேயர்கள் ராமநாதபுரம் மற்றும் புதுக்கோட்டை மன்னர்களின் ஆதரவை பெற்றிருந்தனர். ராமநாதபுரமும் புதுக்கோட்டை மன்னரும் வந்து யாருக்கு வந்து ஆதரவு கொடுக்குறாங்க, ஆங்கிலேயருக்கு ஆதரவு கொடுக்குறாங்க. பூலித்தேவர் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா, மைசூரில் இருக்கக்கூடிய ஹைதர் அலியோட ஆதரவையும் ஃப்ரெஞ்சு படையோட ஆதரவையும் வந்து கேட்பார். ஆனால் ஆல்ரெடி வந்து மைசூரில் வந்து ஹைதர் அலி வந்து சண்டை போட்டுட்ருப்பார். அவர் வந்து போரில் இருக்கிறதுனால பூலித்தேவருக்கு வந்து அவரால் உதவ முடியாது. இப்போ இந்த மாதிரி சமயங்களில் என்ன நடக்குது அப்படின்னா, மறுபடியும் வந்து போர் தொடங்குது. எங்கே நடக்குது அப்படின்னா, களக்காடு அப்படின்ற இடத்துல நடக்குது. நவாப் வந்து என்ன பண்ணுறாருன்னா, அவரோட மாஃபூஸ் கான் அப்படின்ற அவரோட சகோதரருக்கு ஒரு 600 படை வீரர்களையும், ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனி ஒரு 600 படை வீரர்களையும் மாஃபூஸ் கான் தலைமையில் பூலித்தேவரை எதிர்க்கிறதுக்கு வந்து ஒரு கூட்டமைப்பை அனுப்புகிறாங்க. ஆனால் பூலித்தேவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, திருவாதங்கூர் அந்த பகுதி இருக்கு இல்லையா, அந்த பகுதியில் ஒரு 2000 வீரர்களை பூலித்தேவர் வந்து மாஃபூஸ் கானோட படைக்கு ஆப்போசிட்டாக வந்து நிறுத்துறாரு. அப்படி நிறுத்தி இருவருக்கும் சண்டை ஏற்படுது. போர் முடிஞ்ச உடனே யார் ஜெயிக்கிறாங்க அப்படின்னா, பூலித்தேவர் வந்து ஜெயிக்கிறாரு.
இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இவர் முதல் முறை ஜெயித்த உடனே இந்த கூட்டமைப்பு வந்து எவ்வளோ நாளைக்கு வந்து தொடருது அப்படின்னா 1756லேருந்து 1763 வரைக்குமான காலகட்டத்தில் பூலித்தேவர் தலைமையிலான திருநெல்வேலி பாளையக்காரர்கள் நவாபின் அதிகாரத்தை எதிர்ப்பதையே முழு நோக்கமாக கொண்டிருந்தனர். ஸோ இந்த காலகட்டம் வரைக்கும் திருவாதங்கூர் மன்னர் வந்து பூலித்தேவருக்கு ஆதரவாக இருக்கார். இதுக்கு அடுத்து என்ன ஆகுது அப்படின்னா, கம்பெனி, அதாவது கிழக்கிந்திய கம்பெனி நேரடியாக வந்து அந்த போரில் வந்து ஈடுபடுறாங்க. அப்படி வரும்போது யூசஃப் கான் அப்படின்னு சொல்லிட்டு கம்பெனியால் ஒருத்தரை அனுப்பப்படுறாங்க. அவர் பேர் தான் வந்து யூசஃப் கான். யூசஃப் கான் கான் சாஹிப் என்றும் தனது மத மாற்றத்திற்கு முன்பு மருதநாயகம் என்றும் அழைக்கப்பட்டவர். இவரோட ஒரிஜினல் பேர் வந்து மருதநாயகம். இவர் வந்து பாண்டிச்சேரியில் இருக்கும்போது இஸ்லாமிய மத மாற்றம் வந்து அடைஞ்சிருப்பார். அதனால் இவருடைய பேரை வந்து யூசஃப் கான் அல்லது கான் சாஹிப் அப்படின்னு சொல்லிட்டு பேர் வந்து மாற்றிக்கிட்டார். இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, இவர் தான் வந்து கம்பெனியால் நியமிக்கப்பட்ட பூலித்தேவருக்கு எதிராக போர் புரிய போகிற ஒரு ஆள். இவர் என்ன பண்ணுவார்னா, திருச்சியில் வந்து நின்றுவார். ஸோ பூலித்தேவர் மேலே தாக்குதல் வந்து நடத்த மாட்டார். காரணம் என்ன அப்படின்னா, பீரங்கி படை வந்து இருக்காது. இது வந்து என்ன ஆகும் அப்படின்னா, ஃப்ரெஞ்சு கூடவும் அந்த பக்கம் வந்து மராத்தியர்கள் கூடவும் வந்து சண்டை போட்டு இருந்திருப்பாங்க. சண்டை போட்டு இருக்கிறதுனால இந்த படைகள் பீரங்கி படை வந்து இருக்காது. இந்த பீரங்கி படை வந்து எப்போ வரும் அப்படின்னா, செப்டம்பரில் 1760 தான் வந்து சேரும். அப்படி வந்த உடனே இந்த யூசஃப் கான் நெற்கட்டு சேவல் கோட்டையை முற்றுகையிடுவதற்கு நடத்திய இத்தாக்குதல்கள் 2 மாதங்கள் நீடித்தது. 1761 மே 16 பூலித்தேவரின் முக்கியமான கோட்டைகள் 3 முக்கிய கோட்டைகள் வந்து நெற்கட்டும் சேவல், வாசுதேவநல்லூர் மற்றும் பனையூர் யூசஃப் கான் கட்டுப்பாட்டுக்குள் வந்தன. ஸோ திருச்சியில் வந்து இருக்கக்கூடிய அவர் செப்டம்பர் 1760 தான் வந்து இந்த பீரங்கி படை எல்லாமே வருது. உடனே யூசஃப் கான் என்ன பண்ணுறாரு, பூலித்தேவரை வந்து தாக்குதலுக்கு வந்து உள்ளிடுறாரு. மொத்தமாக வந்து 2 மாதங்கள் வந்து போர் வந்து நடக்குது. அப்படி 2 மாதங்கள் போர் நடந்ததுக்கப்புறமா 1761 மே 16, ஸோ இந்த டேட்ஸ்லாம் வந்து ரொம்ப முக்கியம். மே 16 பூலித்தேவருடைய 3 கோட்டைகள் வந்து கைப்பற்றப்படுது. யாரால்? யூசஃப் கானால். அதுக்கடுத்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஆல்ரெடி நம்ம சண்டை வந்து நடந்துட்டு இருந்துச்சு அப்படின்னு பார்த்தோம். யார் கூட? ஃப்ரெஞ்ச் படை கூட கிழக்கிந்திய கம்பெனி வந்து போர் புரிஞ்சுட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருப்போம். இப்போ என்ன பண்ணுறாங்க, கிழக்கிந்திய கம்பெனி ஃப்ரெஞ்சு படையோட ஆதிக்கத்தை மொத்தமாக வந்து ஒடுக்கிடுறாங்க. ஃப்ரெஞ்ச் வந்து பாண்டிச்சேரிக்குள்ளே மட்டும் தன்னோட ஆதிக்கத்தை வந்து நிலைநிறுத்தி வச்சுருக்கு. அப்படி இருக்கும்போது இந்த திருவாதங்கூர் சமஸ்தானம், அதுக்கப்புறம் ஊத்துமலை, சேத்தூர், சுரண்டை, இந்த பகுதிகளில் இருக்கக்கூடிய பாளையக்காரர்கள் எல்லாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, கிழக்கிந்திய கம்பெனிக்கு தன்னோட ஆதரவை வந்து கொடுக்க ஆரம்பிச்சிடுறாங்க. ஸோ அதுதான் வந்து இங்கே கொடுத்துருப்பாங்க. திருவாதங்கூர், சேத்தூர், ஊத்துமலை மற்றும் சுரண்டை ஆகிய பகுதிகளில் எதிரணியினருக்கு தங்கள் ஆதரவை அளிக்க தொடங்கின. ஸோ இந்த மாதிரி ஆதரவு அளிக்க தொடங்கினதுனால இந்த இடத்துல, அதாவது 1761 வந்து நம்ம பார்த்தோம் பூலித்தேவர் வந்து தோற்கடிக்கப்பட்டார் அப்படின்னு சொல்லி. தோற்கடிக்கப்பட்டதுக்கப்புறம் அந்த இடத்த வந்து யார் வந்து நிர்வகிப்பாங்க அப்படின்னா, மாஃபூஸ் கான் தான் வந்து நிர்வகிப்பார். ரொம்ப ரோல் ஆகுது இல்லை, அவர் தான் வந்து பார்த்துப்பார். ஸோ அந்த டைமில் என்ன ஆகும் அப்படின்னா, இவங்க எல்லாருமே வந்து கிழக்கிந்திய கம்பெனியோட வந்து கை கோத்துருவாங்க. அப்படி கை கோத்ததுனால இந்த மாஃபூஸ் கான் இந்த மருதநாயகம் என்ன பண்ணுவார் அப்படின்னா, அது யூசஃப் கான், இவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா, இந்த பாளையக்காரர்கள் எல்லாரையும் கூப்பிட்டு ஒரு பேச்சுவார்த்தை நடத்துவார். இது வந்து ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனிக்கு தெரிஞ்சு யூசஃப் கான் மீது நம்பிக்கை துரோகம் குற்றம் சுமத்தப்பட்டு 1764 தூக்கிலிடப்பட்டார். ஸோ இவர் இறந்துடுறாரு, தூக்கிலிட்டுறாங்க. நீ வந்து எனக்கு நம்பிக்கை துரோகம் பண்ணிட்ட அப்படின்னு சொல்லி தூக்கிலிட்டுறாங்க. அடுத்ததாக வந்து என்ன பண்ணுறாங்க, பூலித்தேவரின் வீழ்ச்சி. இப்போ வந்து என்ன ஆகுது அப்படின்னா, கான் சாஹிப், அதாவது யூசஃப் கான்னு சொல்லக்கூடிய இந்த மருதநாயகம் இறந்ததுக்கு பின்னாடி திரும்பவும் நாடு இழந்த நிலையில் சுற்றிட்டு இருந்த இந்த பூலித்தேவர் என்ன பண்ணுறாருன்னா, 1764 திரும்பவும் தன்னுடைய கோட்டையான நெற்கட்டும் சேவலை கைப்பற்றுகிறார். கைப்பற்றினதுக்கு பின்னாடி அப்படி கைப்பற்றினாலும் 1767 கேப்டன் கேம்பல் என்பவரால் தோற்கடிக்கப்பட்டு தப்பிச் சென்று அவர் நாடு இழந்த நிலையில் காலமானார் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதில் நமக்கு ரொம்ப மெயினாக தெரிய வேண்டியது என்ன, தொடக்கம் எப்போ வந்து ஆரம்பிக்குது, 1755 ஆரம்பிக்குது. யாரோட சண்டை போடுறாங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து ஹெரான் அப்படின்றவர் அவர் வராரு. அப்புறம் மாஃபூஸ் கான், இவங்களோட தலைமையிலான படை வருது. ஹெரான் வந்து பின்வாங்கினதுனால அவர் பதவி நீக்கம் செஞ்சிடறாங்க. அடுத்ததாக வந்து மாஃபூஸ் கான் வந்து வராரு. மாஃபூஸ் கானுக்கும் பூலித்தேவருக்கும் வந்து களக்காட்டில் வந்து போர் நடக்குது. மாஃபூஸ் கான் தோற்கடிக்கப்படுறாரு. 1756 1763 வரைக்குமான காலகட்டத்தில் இந்த எதிர்ப்பு வந்து நிலையாக வந்து இருக்குது. சப்போர்ட் பண்ணது யார் அப்படின்னா, திருவாதங்கூர் மன்னர்கள்.
அது மட்டும் இல்லாமல் ஊத்துமலை, ஸோ இந்த மேற்கு பாளையங்களை சுற்றி இருக்கக்கூடிய அனைத்து பாளையங்களும் பூலித்தேவருக்கு வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க. கான் சாஹிப் அப்படிங்கக்கூடிய மருதநாயகம் பெயர் மாற்றப்பட்ட இந்த கான் சாஹிப் என்ன பண்ணுறாரு, கம்பெனியால் நியமிக்கப்படுறாரு. அவர் வந்து எப்போ வராரு, தாக்குதலை நடத்துறதுக்கு 1760களில் செப்டம்பர் மாதம் அவர் வந்து உள்ளே வராரு. பீரங்கி படைகள்லாம் வந்ததுக்கப்புறமா வந்து 61 மே 16 முதல்ல தாக்குதலை நடத்தி 2 மாதங்கள் வந்து போர் வந்து நடக்குது. 3 கோட்டைகளை வந்து பிடிச்சிடுறாரு. நெற்கட்டும் சேவல், பனையூர், வாசுதேவநல்லூர், இந்த 3 கோட்டைகளும் வந்து யூசப் கான் கையில் வந்து விழுது. அப்படி இருக்கும்போது ஃப்ரெஞ்சு படைகளோட அந்த ஆதிக்கம் வந்து ஒடுக்கப்பட்ட உடனே இந்த பூலித்தேவருக்கு சப்போர்ட்டர்ஸாக இருந்தாங்க இல்லையா, இவங்க எல்லாருமே என்ன பண்ணுறாங்க, கிழக்கிந்திய கம்பெனிக்கு தன்னுடைய சப்போர்ட்டை வந்து கொடுக்குறாங்க. அதனால் யூசப் கான் அவர்களை கூப்பிட்டு பேசலாம் அப்படின்னு ஒரு கூட்டமைப்பை ஏற்படுத்தும் போது நம்பிக்கை துரோகம் இழைக்கப்பட்டாங்க அப்படின்னு சொல்லி 1764 தூக்கிலிடப்படுறாரு. திரும்பவும் இவர் இறந்ததுக்கு பின்னால், இவர் இறந்துட்டாருன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் பூலித்தேவர் தன்னுடைய நெற்கட்டும் செவல் அப்படிங்கிற அந்த கோட்டையை கைப்பற்றுகிறாரு. அப்படி இருந்தாலும் 1767 கேப்டன் கேம்பல் என்பவரால் மறுபடியும் கோட்டைகளை கைப்பற்றப்பட்டு நாடு இழந்த நிலையில் சுற்றி காலமாகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ இதில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன பாக்ஸ் கண்டென்ட் வந்து பார்க்க போகிறோம். ஒண்டி வீரன், ஸோ இவரை பற்றி இது வந்து செவி வழியாக கேட்ட ஒரு செய்தி தான். ஒண்டி வீரன் பூலித்தேவரின் படைப்பிரிவுகளில் ஒன்றனுக்கு தலைமை ஏற்றிருந்தார். பூலித்தேவரோடு இணைந்து போரிட்ட அவர் கம்பெனியின் படைகளுக்கு பெரும் சேதத்தை ஏற்படுத்தினார். செவி வழி செய்தியின்படி ஒரு போரில் அவரது கை துண்டிக்கப்பட்டதாகவும் அதனால் பூலித்தேவர் பெரிதும் வருந்தியதாகவும் தெரிகிறது. ஆனால் ஒண்டி வீரன் எதிரின் கோட்டையில் தான் நுழைந்து பல தலைகளை கொய்தமைக்காக தமக்கு கிடைத்த பரிசு என்று கூறியுள்ளார். ஸோ போர் நடக்குது. ஒண்டி வீரன் பூலித்தேவருடைய ஒரு படைப்பிரிவில் இருந்தது தான் இந்த ஒண்டி வீரன் அப்படின்றவர். இவரோட ஒரு போரில் வந்து இவரோட கை வந்து துண்டிக்கப்படுது. இதை கேட்ட பூலித்தேவர் வந்து என்னப்பா அப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு வருத்தப்படுறாராம். அப்படி வருத்தப்படும் போது இவர் என்ன சொல்கிறாராம், எதிரியோட கோட்டைக்குள்ளே போய் அத்தனை பேர் தலையை வெட்டி வீழ்த்தின எனக்கு இந்த கை போனது வந்து ஒரு பரிசு தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. இது வந்து ஒரு செவி வழி செய்தி தான் அப்படின்றத இந்த பாக்ஸ்லேயே கொடுத்துட்டாங்க. அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது வந்து யார் அப்படின்னா வேலு நாச்சியார். இவங்களோட காலம் வந்து பார்த்தோம் அப்படின்னா 1730களிலிருந்து 1796க்கான காலகட்டம். இவங்க எங்கே பிறக்கிறாங்க அப்படின்னா ராமநாதபுரம், அதாவது ராமநாதபுரத்தின் அரசர் செல்லமுத்து சேதுபதிக்கு 1730 அரச குடும்பத்தின் ஒரு பெண் வாரிசாக வேலு நாச்சியார் பிறந்தார். ராமநாதபுரத்தில் செல்லமுத்து சேதுபதி அப்படின்ற அரசருக்கு 1730களில் பிறக்கிறாங்க. ஆண் வாரிசுகள் வந்து கிடையாது. ஸோ இவங்களுக்கு வந்து அந்த பெண் வாரிசு மட்டும்தான். வளரி, சிலம்பம் போன்ற தற்காப்பு கலைகளிலும் போர்க்கருவிகளை கையாள்வதற்கு பயிற்சி அளிக்கப்பட்டு வளர்க்கப்பட்டவர். மேலும் அவர் ஆங்கிலம், பிரெஞ்சு, உருது போன்ற மொழிகளில் வல்லமை பெற்றிருந்ததோடு குதிரை ஏற்றத்திலும் வில் வித்தைகளிலும் திறமையானவராக விளங்கினார். தனது 16 வயதில் வேலு நாச்சியார் சிவகங்கை மன்னரான முத்துவடுகநாதரை மணந்து வெள்ளச்சி நாச்சியார் என்ற பெண் மகளையும் பெற்றெடுத்தார். 1772 ஆற்காடு நவாபும் லெப்டினன்ட் கர்னல் பான்ஜோர் தலைமையிலான கம்பெனி படைகளும் இணைந்து காளையார்கோவிலில் அரண்மனையை தாக்கினர். இதனால் மூண்ட போரில் முத்துவடுகநாதர் கொல்லப்பட்டார். தனது மகளோடு தப்பிச் சென்ற வேலு நாச்சியார் கோபாலநாயக்கரின் பாதுகாப்பில் திண்டுக்கல் அருகே உள்ள விருப்பாட்சியில் 8 ஆண்டுகள் வாழ்ந்து வந்தார். மறைந்து வாழ்ந்த காலத்தில் வேலு நாச்சியார் ஒரு படைப்பிரிவை உருவாக்கியதோடு கோபாலநாயக்கர் மட்டுமல்லாமல் ஹைதர் அலியோடு கூட்டணியில் ஏற்படுத்தி கொண்டார். வேலு நாச்சியாரின் சார்பில் ஹைதர் அலிக்கு தளவாய், அதாவது இராணுவ தலைவர் தாண்டவராயர் எழுதிய கடிதத்தில் ஆங்கிலேயரை தோற்கடிக்கும் பொருட்டு 5000 காலாட்படைகளும் 5000 குதிரைப்படைகளும் அனுப்பும்படி அவரிடம் கோரினார். வேலு நாச்சியார் உருது மொழியில் தனக்கு கிழக்கிந்திய கம்பெனியோடு இருந்த பிணக்குகளை கடிதத்தில் விவரித்திருந்தார். மேலும் தன் ஆங்கிலேயரோடு மோதுவதில் தீவிரமாக இருப்பதை தெளிவுபடுத்தினார். அவரது மன உறுதியை பார்த்த வியந்த ஹைதர் அலி தனது திண்டுக்கல் கோட்டை படைத்தலைவரான சையதிடம் அவருக்கு வேண்டிய இராணுவ உதவியை வழங்குமாறு ஆணையிட்டார். ஸோ இதில் வந்து நம்ம பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா, ஒரு பேஜ் ஃபுல்லாக படிச்சிட்டோம். இதனோட கண்டென்ட் வந்து நான் என்ன சொல்கிறேன், ராமநாதபுரத்தில் இருக்கக்கூடிய அரசரான செல்லமுத்து சேதுபதி அப்படின்றவங்களுக்கு 1730 பிறந்தவங்க தான் இந்த வேலு நாச்சியார். ஆண் வாரிசு இல்லாத காரணத்தினால இவங்களையே வந்து வளரி கற்றுக்கிறது, சிலம்பம் கற்றுக்கிறது, குதிரை ஏற்றம் கற்றுக்கிறது, வில் விடுறது, ஸோ இந்த மாதிரி எல்லா வித்தைகளையும் அந்த போருக்கு தேவையான எல்லா இதுவுமே வந்து இவங்களே கற்றுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த பக்கம் வந்து வரும்போது கல்வி சார்ந்து வரும்போது ஆங்கிலம்,
ஃப்ரெஞ்சு, உருது இந்த போன்ற பல மொழிகளில் வந்து இவங்க வந்து வளமை பெற்றிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. தன்னுடைய 16 வயதில் சிவகங்கை மன்னரான முத்துவடுகநாதரை வந்து மணந்துக்கிறாங்க. அப்படி அவங்களுக்கு வந்து வெள்ளச்சி நாச்சியாரா ஆமாம் வெள்ளச்சி நாச்சியார் அப்படின்ற ஒரு பெண் மகளும் வந்து பிறக்கிறாங்க. 1772 காளையார் கோயில் அப்படின்ற பகுதியில் வந்து அவருடைய கணவர் இருக்கார் இல்லையா, முத்துவடுகநாதர் இருக்கார் இல்லையா, ஸோ அவருக்கும் மாஃபூஸ் கான், அதுக்கப்புறமா ஆற்காடு நவாபுக்கும், அதுக்கப்புறமா வந்து பாஞ்சோர் அப்படின்ற கிழக்கிந்திய கம்பெனியோட ஒரு லெஃப்டினன்ட் கர்னல், ஸோ இவங்களோட கூட்டுப்படையும் காளையார் கோவிலில் இருக்கக்கூடிய இந்த முத்துவடுகநாதர் இவங்க 2 பேருக்குமான போர் வந்து நடக்கும். இதில் வந்து சூழ்ச்சியின் மூலமாக தான் வந்து முத்துவடுகநாதர் வந்து கொல்லப்பட்டார் அப்படின்னு சொல்லுவாங்க. கொல்லப்பட்டதுனால வேலு நாச்சியார் அங்கிருந்து தப்பி திண்டுக்கல்லில் இருக்கக்கூடிய கோபால நாயக்கர் அவரோட பாதுகாப்பில் ஒரு 8 வருடம் வந்து தங்கியிருக்காங்க. அப்படி தங்கியிருக்க இவங்க அந்த 8 வருடமும் அங்கே இருக்கக்கூடிய கூட்டுப்படையை வந்து உருவாக்குறாங்க. அதாவது இந்த திண்டுக்கல்லில் இருக்கக்கூடிய கோபால நாயக்க மன்னரோட உதவி, அதுக்கப்புறமா வந்து மைசூரில் இருக்கக்கூடிய ஹைதர் அலியோட உதவியும் வந்து அவங்க வந்து எதிர்பார்க்குறாங்க. அப்படி எதிர்பார்க்கும்போது இவங்க வந்து ஒரு கடிதம் எழுதுகிறாங்க. யாருக்கு? ஹைதர் அலிக்கு கடிதம் எழுதுகிறாங்க. அந்த கடிதத்தில் எனக்கு வந்து இந்த ஆங்கிலேயரோட போர் புரியறதுக்கு நீங்கள் உதவி பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. எழுதப்பட்ட கடிதம் உருது மொழி அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் அந்த விஷயத்தை வந்து புரிஞ்சுக்கிட்டு ஹைதர் அலி என்ன பண்ணுறாரு அப்படின்னா 5000 குதிரைப்படையும் 5000 காலாட்படையும் வந்து அனுப்புகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அடுத்தது என்ன அப்படின்னா, இது நம்ம இங்கே பார்த்தோம். யார் அனுப்பிச்சாங்க? சையது கிட்ட சொன்னாங்க, சையது வந்து அனுப்பிச்சாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். அடுத்து வந்து வேலு நாச்சியார் பிரிட்டிஷாரின் ஆயுதங்கள் குவிக்கப்பட்டிருக்கும் இடத்தை அறிந்து கொள்ள உளவாளிகளை நியமித்தார். கோபால நாயக்கர் மற்றும் ஹைதர் அலியின் இராணுவ உதவியோடு அவர்கள் சிவகங்கையை மீண்டும் கைப்பற்றினர். மருது சகோதரர்களின் உதவியினால் அவர் அரசியாக முடிசூட்டிக் கொண்டார். இந்திய நாட்டில் பிரிட்டிஷ் காலனியாதிக்க அதிகாரத்தை எதிர்த்த முதல் பெண் ஆட்சியாளர் அல்லது அரசி என்ற பெருமை அவருக்கே உரித்தானதாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது 5000 காலாட்படையும் வந்துருச்சு, 5000 குதிரைப்படையும் வந்துருச்சு. உடனே இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, முதல்ல தோல்வி விட்டுறது எங்கே? காளையார் கோயிலில் தான். அப்போ காளையார் கோயிலோட அந்த கோட்டையை வந்து ஃபஸ்ட்டு கைப்பற்றிடுவாங்க. கைப்பற்றினதுக்கப்புறமா சிவகங்கை கோட்டையை வந்து கைப்பற்ற போவாங்க. சிவகங்கை கோட்டையை வந்து எப்போ கைப்பற்றுவாங்க அப்படின்னா 1780 காலகட்டத்தில் தான் வந்து சிவகங்கை கோட்டையை வந்து கைப்பற்றுவாங்க. இதற்கு முக்கிய காரணமாக இருந்தது யார் அப்படின்னா, அவருடைய படை தளபதியாக இருக்கக்கூடிய சின்ன மருது, பெரிய மருது, அப்புறம் அவருடைய அமைச்சர், அதுக்கப்புறமா வந்து குயலி அப்படின்னு ஒருத்தவங்க இருப்பாங்க. ஸோ அவங்க தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஆங்கிலேயருடைய அந்த ஆயுத கிடங்குக்குள்ளே நுழைஞ்சு தன்னையே வந்து தன்னுடைய உடம்பில் வந்து நெருப்பை வச்சுக்கிட்டு அந்த கிடங்குக்குள்ளே குதித்து அந்த நெருப்பு எரியக்கூடிய அதுதான் வந்து சிக்னல். வெளில இருக்கக்கூடிய இந்த படைகளுக்கு வந்து அதுதான் சிக்னல். ஸோ இவங்க உள்ளே போய் அதுக்கப்புறம் தான் வந்து சிவகங்கையை வந்து 1780களில் வந்து மீட்டெடுப்பாங்க. 1796 வேலு நாச்சியார் வந்து மரணம் அடைஞ்சிருவாங்க. ஸோ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஆங்கிலேயரை எதிர்த்து முதல்ல போரிட்ட ஒரு முதல் பெண்மணி இல்லை வந்து பெண் அரசி அப்படின்னு சொல்லிட்டு யாரை சொல்கிறாங்க? வேலு நாச்சியாரை தான் சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா ஸோ இங்கே ஒரு பாக்ஸ் கண்டென்ட் இருக்கும். இந்த பாக்ஸ் கண்டென்ட் பார்ப்போம். விருப்பாட்சியின் பாளையக்காரரான கோபால நாயக்கரை தலைவராக கொண்ட திண்டுக்கல்லின் கூட்டமைப்பில் மணப்பாறையின் லக்ஷ்மி நாயக்கரும் தேவநாதப்பட்டியின் பூஜை நாயக்கரும் இடம்பெற்றிருந்தனர். ஸோ அவங்களோட கூட்டமைப்பில் தனது நட்பை வெளிப்படுத்தும் விதமாக ஒரு நல்லுறவுக் குழுவை அனுப்பி திப்பு சுல்தானால் கோபால நாயக்கர் ஈர்க்கப்பட்டார். கோயம்புத்தூரை மையமாக கொண்டு பிரிட்டிஷாரை எதிர்க்க அவர் பின்னாட்களில் கட்டபொம்மனின் சகோதரனான ஊமைத்துரையோடு இணைந்தார். அவர் உள்ளூர் விவசாயிகளின் ஆதரவோடும் ஆனைமலையில் கடும் போர் புரிந்தார். ஆயினும் பிரிட்டிஷ் படைகளால் அவர் 1801 வெற்றி கொள்ளப்பட்டார் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ இந்த இடத்துல வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இங்கே ஒரு பாக்ஸ் கண்டென்ட் இருக்குது. வேலு நாச்சியாரின் நம்பிக்கைக்குரிய தோழியாக திகழ்ந்த குயலி, அப்புறம் வந்து உடையாள். ஸோ இந்த உடையாள் பற்றின ஒரு கதை வந்து இருக்கும். என்ன அப்படின்னா, 1772 நடந்த அந்த காளையார் கோயில் போரில் முத்துவடுகநாதர் கொல்லப்பட்டதுக்கு பிறகு இந்த வேலு நாச்சியார் வந்து தப்பிச்சு ஓடுறாங்க இல்லையா. ஸோ இவங்களை பின்தொடர்ந்து வந்த ஆங்கிலேயர்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அங்கே ஆடு மேய்ச்சிட்டு இருந்த ஒரு பெண்கிட்ட இந்த பக்கம் யாராச்சும் வந்தாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருப்பாங்க. அப்படி கேட்கக்கூடிய அந்த பெண் தான் வந்து யார் அப்படின்னா, உடையாள் அப்படிங்கிற ஆடு மேய்க்கிற பெண். ஸோ இந்த பெண்கிட்ட கேட்டிருப்பாங்க. இந்த பெண் வந்து வேலு நாச்சியாரை காட்டி கொடுக்க மாட்டாங்க. அதனால் கோபம் அடைஞ்ச இந்த ஆங்கிலேயர்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அந்த உடையாளை வந்து வெட்டி கொன்றுவாங்க. இது வந்து இன்னமும் வந்து இந்த திருநெல்வேலி பகுதிகளில் வெற்றுடையாள் கோவில் அப்படின்னு ஒரு கோவிலே வந்து இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இது செவி வழியாக கேட்டது தான்.
ஸோ இந்த குயிலிக்கு நான் அந்த முன்னாடியே இருக்கக்கூடிய அந்த கதையை வந்து சொன்னேன். அதை பற்றி தான் இங்கே பார்க்க போகிறோம். தோழியாக திகழ்ந்த குயலி உடையாள் என்ற பெண்களின் படைப்பிரிவை தலைமையேற்று வழிநடத்தினர். உடையாள் என்பது குயலி பற்றி உளவு கூற மறுத்ததால் கொல்லப்பட்ட மேய்த்தல் தொழில் புரிந்த பெண்ணின் பெயராகும். குயலி தனக்குத்தானே நெருப்பு வைத்துக்கொண்டு 1780 80களில் அப்படியே சென்று பிரிட்டிஷாரின் ஆயுத கிடங்கிலிருந்து அனைத்து தளவாடங்களையும் அழித்தார். ஸோ முன்னாடியே சொன்ன அந்த கதை தான். இவங்க வந்து உள்ளே போய் அவங்களுக்கு நெருப்பு வச்சுட்டு அந்த ஆயுத கிடங்கில் குதிச்சிருவாங்க அப்படின்றது. இந்த இடத்துல என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, உடையாள் வந்து குயலியை காட்டி கொடுக்க மறுத்ததாக வந்து கொடுத்துருக்காங்க. இன்னொரு இடத்துல என்ன கொடுத்துருப்பாங்க அப்படின்னா, இந்த உடையாள் வந்து வேலு நாச்சியாரை காட்டி கொடுக்க மறுத்ததுனால தான் வந்து ஆங்கிலேயர்களால் கொல்லப்பட்டாங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இதோட வந்து வேலு நாச்சியாரோட கான்செப்ட் வந்து முடியுது. எப்போ பிறந்தாங்க, அவங்களுக்கு எப்போ திருமணம் ஆச்சு, காளையார் கோவில் அந்த போர் வந்து எப்போ நடந்துச்சு, அவரோட கணவர் பேர் என்ன, 8 வருடங்கள் யார் கூட யாரோட உதவியால் வந்து இருந்தாங்க, ஹைதர் அலி எவ்வளோ படை வீரர்களை வந்து அனுப்பிச்சாங்க, திரும்பவும் எப்போ வந்து சிவகங்கை கோட்டை வந்து கைப்பற்றப்பட்டது, 1796 இவங்க வந்து மரணம் அடைஞ்சாங்க. ஸோ இந்த கண்டென்ட் மட்டும் தெரிஞ்சாலே போதும். இதில் குயலி உடையாள் இவங்களோட இந்த குட்டி கண்டென்ட் தெரிஞ்சால் போதும். வேலு நாச்சியாரோடது கான்செப்ட் ஓவர். அடுத்து என்ன அப்படின்னா, வீரபாண்டிய கட்டபொம்மனின் கழகம். ஸோ இவரோடது எப்போ ஸ்டார்ட் ஆயிருங்க அப்படின்னா 1790களிலிருந்து 1799 வரைக்கும் நடந்திருக்கும். இவர் வந்து முதல்ல ஆங்கிலேயரோட ஒரு இணக்கமான நட்பில் தான் வந்து இருப்பார். ஸோ இவரோட கதையை வந்து படிப்போம். தனது தந்தையாரான ஜெகவீரபாண்டிய கட்டபொம்மனின் இறப்புக்கு பின் பாஞ்சாலங்குறிச்சியின் பாளையக்காரராக தனது 30 வயதில் வீரபாண்டிய கட்டபொம்மன் பொறுப்பேற்றார். ஸோ முதல்ல யார் இருக்காங்க, அவரோட அப்பா இருக்கார், ஜெகவீர பாண்டியன் அப்படின்றவர் இருக்கார். இவங்களோட பூர்வீகம் வந்து ஆந்திரா, அந்த பகுதியை சார்ந்தது தான் இவங்களோட பூர்வீகம் அப்படின்னு சொல்லுவாங்க. 8th புக்கில் பார்த்தோம் அப்படின்னா அதை பற்றி கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த புத்தகமும் நாங்கள் வந்து எடுப்போம். 10th வந்து ஃபஸ்ட் பார்த்துருவோம். இவருக்கு பின்னாடி பாஞ்சாலங்குறிச்சியோட பாளையக்காரராக 30 வயசில் கட்டபொம்மன் வந்து பதவி ஏற்கிறாரு. ஜேம்ஸ் லண்டன் மற்றும் கானின் ஜாக்சன் என்பவரோடு இவரை அமைதியை விரும்பும் மனம் கொண்டவராகவே கருதினர். ஸோ முதல்ல வந்து ஒரு நல்ல ஒரு இதுவாக தான் இருக்காங்க. பின்னாடி 1781 கம்பெனியாருடன் நவாப் ஏற்படுத்தி கொண்ட உடன்படிக்கையின்படி மைசூர் திப்பு சுல்தானுடன் ஆற்காடு நவாப் போர் புரிந்து கொண்டிருந்த போது கர்நாடக பகுதியில் வரி மேலாண்மையும் நிர்வாகமும் கம்பெனியின் முழு கட்டுப்பாட்டின் கீழ் செல்லும் நிலை ஏற்பட்டது. இதனால் என்ன ஆகுது அப்படின்னா, அதாவது வசூலிக்கப்பட்ட வரியில் 1/6 நவாபிற்கும் அவர் குடும்ப பராமரிப்புக்கும் என ஒதுக்கப்பட்டது. இவ்வாறு பாஞ்சாலங்குறிச்சியிடமிருந்து வரி வசூலிக்கும் உரிமையை கம்பெனி பெற்றிருந்தது. இவங்க பாஞ்சாலங்குறிச்சியிலேருந்து மட்டும் வந்து வரி வாங்கியிருக்க மாட்டாங்க. ஆற்காடு நவாப் வந்து எங்கெல்லாம் வந்து அவங்களோட பகுதி எது வரைக்கும் இருக்கோ அந்த பகுதிகளில் இருக்கக்கூடிய அனைத்து பாளையக்காரர்களுமே வந்து வரி வந்து கொடுக்கணும் அப்படின்றது வந்து இருக்கும். 1/6 வந்து நவாபுக்கான வரி வந்து போயிடும். மீதி இருக்கக்கூடிய வரி வந்து, இது ஆக்சுவலாக வந்து முதல்ல நான் சொல்லணும்னு நினச்சேன். என்ன அப்படின்னா, இவங்களோட வரி வசூலிக்கும் முறை வந்து எப்படி இருந்திருக்கும் அப்படின்னா, 3/1 வந்து நாயக்கர்களுக்கும், அடுத்து இருக்கக்கூடிய 3/1 வந்து பாளையக்காரர்கள் வைத்திருக்கக்கூடிய அந்த இராணுவம் இருக்கு இல்லையா, அந்த இராணுவத்துக்கு வந்து செலவு பண்ணியிருப்பாங்க. அந்த செலவு பண்ணிவிட்டு மீதி இருக்கக்கூடிய அந்த பங்கை வந்து பாளையக்காரர்கள் வந்து எடுத்துப்பாங்க. ஆனால் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, 1/6 நவாபுக்கு கொடுத்துடணும்ப்பா, அவங்களோட குடும்ப பராமரிப்புக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்படி எல்லார்கிட்ட இருந்தும் வரி வசூலிக்கக்கூடிய இது வந்து இவங்க வாங்கிட்டாங்க. உடனே என்ன ஆகுது அப்படின்னா, இவர் வந்து ஆரம்பத்தில் வந்து அந்த வரி எல்லாத்தையுமே வந்து கரெக்டாக தான் கொடுத்துட்டு இருந்திருப்பார். அனைத்து பாளையக்காரர்களிலிருந்தும் வரிகளை வசூலிக்க கம்பெனி அதன் ஆட்சியாளர்களை நியமித்தது. ஆட்சியாளர்கள் பாளையக்காரர்களை அவமானப்படுத்தியதோடு வரிகளை வசூலிக்க படையினை பயன்படுத்தினர். இதுவே கட்டபொம்மனுக்கும் ஆங்கிலேயருக்கும் இடையே பெரும் பகை ஏற்பட அடிப்படையானது அப்படிங்கிறாங்க. ஜாக்சனோடு ஏற்பட்ட மோதல் என்ன ஆகும் அப்படின்னா, கட்டபொம்மனிடமிருந்து வசூலிக்க வேண்டிய நிலவரி நிலுவையானது 1798 வாக்கில் 3310 பகோடாக்கள் இருந்தது அப்படின்னு சொல்லி யார் சொல்லுவாங்க அப்படின்னா, ஜாக்சன் சைடில் சொல்லியிருப்பாங்க. அதாவது ஆங்கிலேயர்கள் அந்த மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஆனால் இவர் வந்து கம்மியாக தான் கொடுக்க வேண்டியது இருந்திருக்கும். அப்போது 1798 ஆகஸ்ட் 18 ராமநாதபுரத்தில் வந்து தன்னை சந்திக்குமாறு கட்டபொம்மனுக்கு ஜாக்சன் வந்து ஆணையிட்டிருப்பார். ஆனால் இவர் என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னா, அந்த டைமில் வந்து இவரால் போயிருக்க முடியாது. இவர் வேறு ஒரு 2 இடங்களில் போய் இது பண்ணியிருப்பார். எங்கே அப்படின்னா, இங்கே குற்றாலம், அதுக்கப்புறம் வந்து
ஸ்ரீவில்லிபுத்தூர். ஸோ இங்கெல்லாம் போய் ஜாக்சனை பார்க்கறதுக்காக போயிருப்பார். ஆனால் ஜாக்சன் வந்து மறுத்திருப்பார். ஸோ அதான் இங்க கொடுத்துருப்பாங்க. ஆனால் கட்டபொம்மன் மேற்கொண்ட முயற்சிகள் பலனளிக்காததோடு குற்றாலம் மற்றும் ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆகிய இடங்களில் ஜாக்சன் அவரை சந்திக்க மறுத்தார். இறுதியாக 1798 செப்டம்பர் 19ஆம் தேதி ஜாக்சன் வந்து அனுமதி கொடுக்குறாரு. அனுமதி அளித்ததின் பேரில் கட்டபொம்மன் ராமநாதபுரத்தில் ஜாக்சனை சந்தித்தார். இவர் எங்கே வந்து பார்க்க சொல்கிறாரு? ராமநாதபுரத்தில் ஆகஸ்ட் 18 வந்து பார்க்க சொல்கிறாரு. ஆனால் இவர் அங்கே பார்க்க முடியாததுனால குற்றாலம் ஸ்ரீவில்லிபுத்தூரில் போய் பார்க்குறதுக்கு ட்ரை பண்ணுறாரு. ஜாக்சன் பார்க்க மறுத்துடுறாரு. ஒரு மாதம் கழித்து அதே வருடத்தில் 1798 செப்டம்பர் 19ஆம் தேதி இவர் வந்து அனுமதி கொடுக்குறாரு. அனுமதி அளித்ததன் பேரில் கட்டபொம்மன் என்ன பண்ணுறாரு? அதே ராமநாதபுரத்தில் ஜாக்சனை வந்து சந்திக்கிறாரு. இப்படி ஜாக்சனை சந்திக்கும் போகும்போது ஒரு விஷயம் நடக்கும். என்ன அப்படின்னா, கட்டபொம்மன் மட்டும் தனியாக போக மாட்டார். அவரோட அமைச்சரான சிவசுப்பிரமணியமும் கூட்டு போயிருப்பார். இவங்க 2 பேரும் போயிருப்பாங்க. அப்படி போகும்போது என்ன ஆயிருக்கும் அப்படின்னா, ஒரு 3 மணி நேரம் அவரோட கணக்கெல்லாம் சரி பார்க்குறதுக்காக ஒரு 3 மணி நேரம் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, ஜாக்சன் முன்னாடி வந்து கட்டபொம்மனும் அவர் அமைச்சரும் நிற்க வச்சுருப்பாங்க. அப்போ வந்து பெரிய அவமானத்தோட இவர் வந்து இருப்பார். இந்த மாதிரி இருக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா, இவர் வந்து அரெஸ்ட் பண்ணுறதுக்கு சரி ஓகே எல்லா கணக்கெல்லாம் பார்த்துட்டு இவரையும் அவருடைய அமைச்சரையும் வந்து கைது பண்ணணும் அப்படின்ற முடிவில் வந்து இருப்பாங்க. இது தெரிஞ்ச உடனே இவரோட தம்பி வந்து 2 பேர் இருப்பாங்க. ஒன்று ஊமத்துரை, இன்னொன்று வந்து செவத்தையா அப்படின்னு 2 பேர் இருப்பாங்க. இதில் இந்த ஊமத்துரை என்ன பண்ணுறாரு அப்படின்னா, இவரோட படை வீரர்களோடு அந்த கோட்டைக்குள்ளே வந்து கட்டபொம்மனை காப்பாற்றி கொண்டு போயிடுவார். இவருக்கு என்ன நடந்தாலும் ஒரு கேரக்டர் மட்டும் உள்ளே போய் மாட்டிக்கும். அந்த ஒரு படத்தில் வரும்ல, இந்த ஆட்டோக்கார தம்பி எங்கே இருக்காருன்னு பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் இந்த சிவசுப்பிரமணியம் மட்டும் உள்ளே மாட்டிப்பார். கட்டபொம்மனும் அவரோட தம்பி ஊமத்துரை வந்து உள்ளே வந்து கூப்பிட்டு போயிடுறாரு சண்டை போட்டு. இந்த சிவசுப்பிரமணியம் மட்டும் உள்ளவே நின்றுவார். அவரை கைது செஞ்சுருவாங்க. ஸோ அதுதான் இங்கே சொல்லியிருப்பாங்க. ராமநாதபுரம் கோட்டை வாசலில் நடந்த மோதலில் லெப்டினன்ட் கிளர்க் உள்ளிட்ட சிலர் கொல்லப்பட்டனர். சிவசுப்பிரமணியம் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார். அதுக்கு முன்னாடி இருக்க பாயிண்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா, இங்கே வந்து கொடுத்துருப்பாங்க. அதாவது 3 மணி நேரம் நிற்க வைக்கப்பட்டதாக சொல்லப்படுகிறது. ஆபத்தை உணர்ந்த கட்டபொம்மன் தனது அமைச்சரான சிவசுப்பிரமணியருடன் தப்பிச் செல்ல முயன்றார். உடனடியாக ஊமைத்துரை தனது ஆட்களோடு கோட்டைக்குள் நுழைந்து கட்டபொம்மனை தப்ப உதவினார் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இப்படி இவங்க தப்பிச்சு போயிட்டாங்க. ஆனால் உள்ளே மாட்டினது யார்? அவரோட அமைச்சர் வந்து மாட்டிக்கிட்டார். உடனே தப்பிச்சு போன இந்த கட்டபொம்மன் என்ன பண்ணுவார் அப்படின்னா, சென்னையில் இருக்கக்கூடிய ஆட்சியாளர்களுக்கு இங்கே நடந்த எல்லா விஷயத்தையும் வந்து கடிதமாக வந்து எழுதுவார். உடனே அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரு குழு அமைப்பாங்க. அந்த குழுவில் யாரெல்லாம் இருப்பாங்க அப்படின்னா, வில்லியம் பேரோன், வில்லியம் ஓரம், ஜான் காசா மேஜர், இவங்க அடங்கின ஒரு குழு வந்து இது பண்ணுவாங்க. இந்த குழு முன்னாடி கட்டபொம்மனை வந்து ஆஜராக சொல்லுவாங்க. உடனே கட்டபொம்மன் வந்து ஆஜராகுவார். அவங்க வந்து அதை பரிசீலனை பண்ணி தப்பு வந்து யார் மேலே அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சி ஜாக்சனை வந்து பணி நீக்கம் செஞ்சுருவாங்க. ஜாக்சனுக்கு பதில் யார் வந்து இது பண்ணுவாங்க அப்படின்னா, எஸ்ஆர் லூஷிங்டன் அப்படின்றவர் வந்து அந்த பகுதிக்கான இதுவாக வந்து என்ன சொல்கிறது, அந்த பகுதியில் வந்து நியமிப்பாங்க. ஓகேவா? இதை வந்து யார் வந்து சொல்லுவாங்க அப்படின்னா, எட்வர்ட் கிளைவ் வந்து உத்தரவிடுவார். ஸோ இந்த ஜாக்சனை வந்து நீங்கள் வந்து பணியிடை நீக்கம் செஞ்சுருங்க அப்படின்னு சொல்லி. 1798 டிசம்பர் 15 அன்று கட்டபொம்மன் ஆஜராகி ராமநாதபுரத்தில் நிகழ்ந்தவற்றை விளக்கினார் அப்படின்னு சொல்கிறாங்களா. உடனே அடுத்து வந்து என்ன ஆகுது அப்படின்னா, எஸ்ஆர் லூஷிங்டன் என்பவரை நியமிக்கப்பட்டனர் புதிய ஆட்சியாளராக. கட்டபொம்மனும் நிலுவைத் தொகையில் அங்கே என்ன சொன்னாங்க, 3310 பகோடான்னு சொல்லியிருப்பாங்க. கரெக்டா? ஆமாம். ஆனால் இவர் கட்ட வேண்டியது வந்து எவ்வளோவா இருந்திருக்கும் அப்படின்னா, 1080 பகோடாக்கள் தான் வந்து நிலுவையில் இருந்திருக்கும். அதை மட்டும் கட்டுங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இவரும் வந்து செலுத்தியிருப்பார். அடுத்தது கட்டபொம்மனும் பாளையக்காரர்களின் கூட்டமைப்பும். இவ்வளவு நடக்கும்போது நான் ஒழுங்காக தான் கொடுத்துட்ருந்தேன். இப்போது நீங்கள் வந்து எனக்கு இவ்வளோ தூரம் பண்ணுறீங்க அப்படிங்கும்போது நான் ஏன் உங்களுக்கு இனிமேல் கொடுக்கணும்? நான் இனிமேல் உங்களுக்கு வரி கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, இதுக்கு முன்னாடியே வந்து இங்கே பாளையக்காரர்கள் வந்து ஒரு கூட்டமைப்பை ஏற்படுத்திட்டு இருந்தாங்க இல்லையா, அந்த கூட்டமைப்போடு இணையணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுப்பார். இதற்கிடையே திண்டுக்கல்லின் கோபால நாயக்கர், ஆனைமலையின் யாத்துல் நாயக்கர் போன்ற அருகாமையில் இருந்த பாளையங்களை உள்ளடக்கிய தென்னிந்திய கூட்டமைப்பை சிவகங்கையின் மருதுபாண்டியனர் ஏற்படுத்தினர். மருதுபாண்டியனர் அதன் தலைவராக செயல்பட்டனர். திருச்சிராப்பள்ளி அறிக்கை தயாரிக்கப்பட்டது. இந்த திருச்சிராப்பள்ளி அறிக்கை வந்து 1801 மருதுபாண்டியர்களால் தயாரிக்கப்படும். ஆற்காடு நவாபுக்கு வந்து சவால் விடுற மாதிரி ஒரு விஷயமா வந்து இது இருக்கும். இது வந்து டைரெக்டாக வந்து ஆங்கிலேயர்களுக்கும் சவால் விடுற ஒரு இதுவாகவே இருக்கும். அப்படி தான் வந்து ஆங்கிலேயருக்கு வந்து கருதியிருப்பாங்க.
நம்ம முன்னாடி பார்த்த அந்த ப்ளூ பாக்ஸ் ஒன்று பார்த்துருப்போம். அந்த பாக்ஸில் வந்து 1801 கட்டபொம்மனோட தம்பி ஊமைத்துரையோட சேர்ந்து கோபால நாயக்கர் வந்து ஆனைமலை பகுதியில் போர் புரிஞ்சார், 1801 வெற்றி கொல்லப்பட்டார் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொன்றுத்தோடவும் வந்து கனெக்ஷன்ஸ் வந்து இருக்கும். இந்த பாளையக்காரர்கள் கூட்டமைப்பில் வந்து இவருமே வந்து சேரணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு எடுத்திருப்பார். ஆனால் வந்து இது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த எஸ்ஆர் லூஷிங்டன் இருக்கார் இல்லையா, இவர் வந்து தடுத்துகிட்டே இருப்பார். இப்படி தடுத்துகிட்டே இருந்ததுனால இவர் பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த சிவகிரி பாளையத்தோட வந்து இந்த மாதிரி நான் சண்டை போட போகிறேன், நீயும் வா பங்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருப்பார். கட்டபொம்மன் தனது செல்வாக்கை பயன்படுத்தி சிவகிரி பாளையக்காரர்களை தங்களோடு இணைக்க முயன்றார். அவர் அதற்கு மறுத்தார். ஆனால் சிவகிரியை நோக்கி கட்டபொம்மன் வந்து முன்னேறியிருப்பார். நான் போய் அவங்க கூட சண்டை போட போகிறேன், நீ என் கூட வாப்பா அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பாளையக்காரர் கேட்குறாங்க. அவர் என்ன பண்ணுவார், இல்லை நான் வரமாட்டேன், நான் அவருக்கு வந்து கப்பமே கட்டிக்கிறேன், நான் வரி கொடுக்குறேன், எனக்கு பிரச்சனை இல்லை அப்படின்னு சொன்னதுனால, நான் கூப்பிட்டு நீ வரமாட்டேன்னு சொல்லிட்டேன்ல, நான் உன்கிட்ட சண்டைக்கு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்ணுவார்னா, இவரோட படையை வந்து சிவகிரியை நோக்கி திருப்பியிருப்பார். அப்படி போகும்போது இந்த சிவகிரி வந்து ஆங்கிலேயருக்கு கப்பம் கட்டுது. அப்போ இது ஆங்கிலேயர்கள் என்ன நினைப்பாங்க அப்படின்னா, இது வந்து டைரெக்டாக அவங்களுக்கே கொடுக்கப்பட்ட ஒரு சவாலாக தான் நினச்சி உடனே என்ன பண்ணுவாங்க, இந்த மதுரையில் சென்னையிலேருந்து ஆர்டர் வரும், மதுரையில் தஞ்சாவூரில் திருநெல்வேலி இந்த பகுதிகளெல்லாம் வந்து நிற்க வச்சுருக்கக்கூடிய அந்த படைகளை பாஞ்சாலங்குறிச்சியை நோக்கி அனுப்புங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. உடனே வந்து பாஞ்சாலங்குறிச்சியை நோக்கி முற்றுகை வந்துடும். எப்போ வருது, மே 1799 மദ്രാஸில் இருந்த வெல்லஸ்லி பிரபு திருச்சி, தஞ்சாவூர் மற்றும் மதுரை ஆகிய பகுதிகளில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த படைகளை திருநெல்வேலி நோக்கி செல்ல உத்தரவிட்டார். படைகளுக்கு மேஜர் பானர்மேன் தலைமையேற்றிருந்தார். திருவாதங்கூர் படைகளும் பிரிட்டிஷ் படைகளோடு இணைந்தன. ஸோ இதை நம்ம முன்னாடியே பார்த்துருப்போம். அந்த பூலித்தேவரோட கான்செப்ட்லேயே வந்து திருவாதங்கூர் வந்து பிரிட்டிஷோட சேர்ந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துருப்போம். ஆதரவை வந்து மாற்றி கொடுத்துட்டாங்க அப்படின்னு. கட்டபொம்மனை சரணடைய கோரி நிபந்தனை ஒன்று 1799 செப்டம்பர் 1 அன்று வழங்கப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா, சரணடைய மாட்டார். உடனே இந்த பானர்மேன் என்ன பண்ணுவார், தாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கோட்டையை தாக்கலாம் அப்படின்னு வந்து முடிவு எடுத்திருப்பாங்க. பானர்மேன் என்ன பண்ணுவார் அப்படின்னா, செப்டம்பர் 5 அன்று முழு படைகளையும் பாஞ்சாலங்குறிச்சிக்கு கொண்டு வந்து நிறுத்தினார். இப்படி நிறுத்திட்டு நீங்கள் சரணடைங்க, இல்லைனா கோட்டையை தாக்குவோம் அப்படின்னு சொல்லும்போது இவர் வந்து சரணடைய மாட்டார். உடனே ஆங்கிலேயர்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த பேனர்மேன் என்ன பண்ணுவார், ராமலிங்கம் அப்படின்ற ஒருத்தரை வந்து கட்டபொம்மனுக்கு தூது அனுப்பி நீங்கள் சரணடைங்க அவங்க சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி இவர் வந்து தூது போவார். அப்படி தூது போன இவர் கோட்டைக்குள்ளே இருக்கக்கூடிய ரகசியங்கள் எல்லாத்தையும் கொண்டு வந்து பேனர்மேன் கிட்ட கொடுத்துருவார். அந்த ரகசியங்களை வச்சு இந்த பேனர்மேன் என்ன பண்ணுவார் அப்படின்னா, கோட்டையை தாக்குவார். ஸோ அதுதான் இங்கே கொடுத்துருப்பாங்க. பேனர்மேன் ராமலிங்கரை தூது அனுப்பி கட்டபொம்மனை சரணடையுமாறு கேட்டுக்கொண்டார். கட்டபொம்மன் மறுத்தார். கோட்டையின் ரகசியங்கள் அனைத்தையும் ராமலிங்கர் சேகரித்தார். இவரது அறிக்கையை அடிப்படையாக கொண்டு பேனர்மேன் தாக்குதல் உத்திகளை வடிவமைத்தார். கோளற்பட்டியில் நடைபெற்ற மோதலில் சிவசுப்பிரமணியர் கைது செய்யப்பட்டார். மறுபடியும் அதுதான், அங்கே ஒரு நடக்குதா, உடனே மறுபடியும் யாரை கைது பண்ணுறாங்க, சிவசுப்பிரமணியத்தை கைது பண்ணுவாங்க. ஆல்ரெடி கைது பண்ணாங்க. இவர் எப்போ வந்து ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, 1798 இவர் போய் அந்த மெட்ராஸ் கமிட்டி முன்னாடி போய் நின்று இருப்பார் இல்லையா. ஸோ அப்போ வந்து அவர் மேலே தப்பு இல்லை அப்படின்னு சொல்லும்போது இந்த அமைச்சர் சிவசுப்பிரமணியத்தையும் சேர்த்து ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க. சரி ஓகே, தப்பு தான் இல்லைல்ல, நாங்கள் ரிலீஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க. மறுபடியும் வந்து சிவசுப்பிரமணியன் தான் கைது செய்யப்படுறாரு. அடுத்ததாக அங்கே நடக்கக்கூடிய அந்த தாக்குதலேருந்து தப்பி தலைமறைவாகிறாரு கட்டபொம்மன். ஸோ இப்போ இங்கே கொடுத்துருப்பாங்க, கட்டபொம்மன் புதுக்கோட்டைக்கு தப்பி சென்றார். பிரிட்டிஷார் அவரது தலைக்கு ஒரு வெகுமதியை நியமித்திருந்தனர். எட்டயபுரம் மற்றும் புதுக்கோட்டை அரசுகளால் துரோகம் இழைக்கப்பட்ட கட்டபொம்மன் இறுதியில் பிடிபட்டார். இதே கான்செப்டை நம்ம வந்து பூலித்தேவர் இதுலேயும் பார்த்துருப்போம். அவர் எங்கே ஓடி ஒளிஞ்சிருப்பார், அவர் வந்து ஆதரவு கேட்கும்போது ராமநாதபுரமும் புதுக்கோட்டை சமஸ்தானமும் என்ன ஆகும், ஆங்கிலேயருக்கு வந்து அவங்களோட ஆதரவு வந்து கொடுத்துருந்துருப்பாங்க. அதே பகுதிக்கு தான் இவரும் போயிட்டு தப்பி செல்கிறாரு. இவங்க வந்து அந்த அவரோட தலைக்கு வந்து ஒரு வெகுமதி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதுனால எட்டயபுரமும் புதுக்கோட்டை மன்னர்களாலும் வந்து துரோகம் இழைக்கப்பட்டு கட்டபொம்மன் வந்து காட்டி கொடுக்கப்படுறாங்க. இது வரைக்கும் கைது செய்யப்பட்டு கொண்டிருந்த அந்த அமைச்சர் இருக்கார் இல்லையா, அவர் வந்து நாகலாபுரத்தில் செப்டம்பர் 13 தூக்கிலிடப்பட்டார். பானர்மேன் விசாரணை என்ற பெயரில் ஒரு கேலிக்கூத்தை பாளையக்காரர்களின் முன்பாக அக்டோபர் 16 அன்று அரங்கேற்றினார். விசாரணையின் போது கட்டபொம்மன் தன் மீது சுமத்தப்பட்ட அனைத்து குற்றச்சாட்டுகளையும் ஏற்றுக்கொண்டார். ஓகேவா, அவர் மேலே வைக்கிற எல்லா குற்றச்சாட்டையும் ஆமாம் ஓகே நான் ஒத்துக்கிறேன்,
அப்படின்னு சொல்லிட்டு ஒத்துக்கிறாரு. திருநெல்வேலிக்கு மிக அருகில் உள்ள கயத்தாறுவில் பழைய கோட்டைக்கு முன் இருந்த புளிய மரத்தில் சக பாளையக்காரர்களின் முன்னிலையில் கட்டபொம்மன் தூக்கிலிடப்பட்டார். ஸோ இதை கேட்பாங்க, எப்போ வந்து அவர் இறந்தார் அப்படின்னு சொல்லிட்டு. எப்போ இறந்தார்? 1799 அக்டோபர் 16 கட்டபொம்மனை வந்து கயத்தாறில் தூக்கில் போட்டுறாங்க. அதுக்கு முன்னாடியே செப்டம்பர் 13 நாகலாபுரத்தில் சிவசுப்பிரமணியம் தூக்கிலிடப்பட்டார். இது வந்து பொறுத்துக்களை கேட்பாங்க. அந்தந்த கோட்டைகளோட இடத்த வந்து சொல்லிவிட்டு, இல்லைனா அந்தந்த ஊர் பேரை சொல்லி யார் வந்து அதுக்கு சரியான இணை அப்படின்னு சொல்லிட்டு பொறுத்துக்களை கேட்பாங்க. ஸோ இந்த மாதிரி இவரோட வாழ்க்கை வந்து முடியுது. அவர் மீது புனைக்கப்பட்ட நாட்டுப்புற பாடல்கள் பலவும் அவரது நினைவை மக்களிடையே உயிர்ப்புடன் தக்க வைத்து கொள்ள உதவுகின்றன அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதுதான் வந்து கட்டபொம்மனோட ஸ்டோரி. எப்போ வராரு? 1790களிலிருந்து 1799 வந்து அவரோட இது வந்து முடியுது. 30 வயசில் பாளையக்காரர்களாக வந்து ஃபஸ்ட்டு வந்து பதவி ஏற்றுக்கிறாரு. ஜாக்சனோட நடக்கக்கூடிய அந்த இதுனால முதல் சந்திப்பு எப்போ வருது? 1798 ஆகஸ்ட் 18 வந்து முதல் சந்திப்பு, அந்த அனுமதி வந்து கிடைக்கிது. ஆனால் அவரால் முடியல. ஆகஸ்ட்டுக்கு அப்புறமா வந்து செப்டம்பர் 19 வந்து போய் பார்க்குறாரு. அப்போ நடக்கப்பட்ட அந்த அவர் வந்து அவமானப்படுத்தப்பட்டதுனால அவர் வந்து ஒரு கடிதம் எழுதுகிறாரு. அதே 1778 டிசம்பர் மாதத்தில் ஒரு கமிஷன் வந்து ஒரு குழு வந்து நியமிக்கிறாங்க. அவரோட என்னெல்லாம் இது பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது, அதுக்கப்புறமா அங்கேருந்து வெளியே வந்து அவர் கட்ட வேண்டிய வரிகள் எல்லாத்தையும் கொடுத்துட்டு, நான் ஏன் இதுக்கப்புறம் வரி கொடுக்கணும் அப்படின்ற எதிர்ப்பை வந்து தெரிவிக்கிறாரு. சிவகிரி பாளையத்தோட போர் புரிய தொடங்குறாரு. உடனே வந்து பானர்மேனோட தலைமையில் கம்பெனி வந்து அவங்களோட படை வந்து அனுப்புகிறாங்க. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து கண்டினியூஸாக வருது. அப்புறம் அவர் தப்பி ஓடுறாரு, துரோகம் இழைக்கப்பட்டு கொல்றாரு, காட்டி கொடுக்கப்பட்டு மாட்டுறாரு. அதுக்கப்புறமா வந்து 1799 இறந்து போகிறாரு. ஸோ இதுதான் வந்து கட்டபொம்மனுடைய அந்த கான்செப்ட். ஸோ இதுதான் வந்து இவரோடது. அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து என்ன அப்படின்னா, மருது சகோதரர்கள். இதில் வந்து பெரிய மருது பேர் வந்து வெள்ளை மருது அப்படின்னு சொல்கிறாங்க. அவரோட தம்பி தான் வந்து சின்ன மருது. இவங்க 2 பேருமே வந்து சிவகங்கையின் முத்துவடுகநாதரின் திறமையான படை தளபதிகள் ஆவர். காளையார்கோவில் போரில் முத்துவடுகநாதர் இறந்த பின்பு வேலு நாச்சியாருக்கு அரசுரிமை மீட்டுக் கொடுக்க மருது சகோதரர்கள் அரும்பாடுபட்டனர். 18ஆம் நூற்றாண்டின் கடைசி ஆண்டுகளில் மருது சகோதரர்கள் பிரிட்டிஷாரை எதிர்க்க திட்டமிட்டனர். ஸோ அங்கேருந்து வராங்க, சிவகங்கையை மீட்டு கொடுக்குறாங்க. எப்போ மீட்டு கொடுக்குறாங்கன்னு பார்த்தோம், 1780களில் மீட்டு கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தோம். அதிலிருந்து வந்துட்டு இவங்க வந்து ஆங்கிலேயரை எதிர்க்கிறதுக்கு திட்டமிடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. கட்டபொம்மனோட இறப்புக்கு பின்னாடி அவரோட சகோதரரான ஊமைத்துறையும் இவங்களோட இணைஞ்சு பணிபுரிஞ்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ இந்த இடத்துல கொடுத்துருப்பாங்க, கட்டபொம்மனின் இறப்பிற்கு பின்னர் அவரது சகோதரர் ஊமைத்துறையோடு இணைந்து பணியாற்றினர். அவர்கள் நவாபுக்கு சொந்தமான களஞ்சியங்களையும் கொள்ளையடித்ததோடு கம்பெனியின் படைகளுக்கு பெரும் சேதத்தையும் அழிவையும் ஏற்படுத்தினர். அடுத்ததா மருது சகோதரர்களின் கலகம். ஸோ கட்டபொம்மனின் கலகம் 1799 ஒடுக்கப்பட்டுருச்சு, ஏன்னா அவர் இறந்துட்டார். அடுத்து 1800 மீண்டும் கலகம் வெடித்தது. பிரிட்டிஷாரின் குறிப்புகளில் இது 2வது பாளையக்காரர்கள் போர் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிடுறாங்க. இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இப்போரானது சிவகங்கையின் மருது பாண்டியர், அப்புறம் திண்டுக்கல்லில் இருக்கக்கூடிய கோபால நாயக்கர், மலபாரின் கேரளவர்மா, மைசூரின் கிருஷ்ணப்பா மற்றும் துண்டாஜி ஆகியோர் அடங்கிய கூட்டமைப்பால் வழி நடத்தப்பட்டது. விருப்பாட்சியில் ஏப்ரல் 1800 சந்தித்த அவர்கள் கம்பெனியாருக்கு எதிராக கிளர்ந்தெழ முடிவெடுத்தார்கள். கோயம்புத்தூரில் ஜூன் 1800 ஏற்பட்ட எழுச்சி அதிவேகமாக ராமநாதபுரத்திற்கும் மதுரைக்கும் பரவியது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அடுத்ததாக என்ன அப்படின்னா, மைசூர் கிருஷ்ணப்பா மீதும் மலபாரின் கேரளவர்மா மீதும் இன்ன பிற மீதும் போர் தொடுப்பதாக அறிவித்தனர். யார்? கம்பெனியினர். ஓகேவா? கோயம்புத்தூர், சத்தியமங்கலம் மற்றும் தாராபுரம் ஆகிய பகுதிகளில் பாளையக்காரர்கள் பிடிக்கப்பட்டு தூக்கிலிடப்பட்டனர். இதுக்கப்புறமா என்ன ஆகுது அப்படின்னா, கட்டபொம்மனின் சகோதரர்கள் பார்த்தோம், ஊமைத்துறையும் செவத்தையாவும் பிப்ரவரி 1801 பாளையங்கோட்டை சிறையிலிருந்து தப்பித்து கமுதியில் பதுங்கியிருப்பதை அறிந்த சின்னமருது அவர்களை தனது தலைமையிடமான சிறுவயலுக்கு அழைத்துச் சென்றார். அப்போது பாஞ்சாலங்குறிச்சி கோட்டை மீது குறைந்த காலத்தில் மீண்டும் கட்டி முடிக்கப்பட்டது. காலன் மெக்கல்லே தலைமையிலான பிரிட்டிஷ் படைகள் ஏப்ரலில் மீண்டும் கோட்டையை முற்றுகையிட்டதால் அவர்கள் மருது சகோதரர்களிடம் சிவகங்கையின் அடைக்கலம் கோரினர். தப்பியோடியவர்களை ஒப்படைக்கும்படி மருது சகோதரர்கள் வலியுறுத்தப்பட்டனர். ஆனால் அவர்கள் மறுத்துவிட்டனர். இதையடுத்து கர்னல் அக்னியும் கர்னல்
இன்ஷனும் சிவகங்கையை நோக்கி படை நடத்தி சென்றனர். மருது சகோதரர்கள் ஜூன் 1801 நாட்டின் விடுதலையை முன்னிறுத்தி ஒரு பிரகடனத்தை வெளியிட்டனர். இதுதான் வந்து திருச்சிராப்பள்ளி பேரறிக்கை அப்படின்னு சொல்கிறாங்க. இது ரொம்ப கான்செப்டாக ரொம்ப விரிவாக படிக்காமல் கதையாக புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, மருது சகோதரர்கள் அப்படின்றவங்க வந்து சிவகங்கை ஆண்ட முத்துவடுகநாதரோட படை தளபதியாக வந்து இருந்திருக்காங்க. 1780களில் வேலு நாச்சியாருக்கு சிவகங்கையை மீட்டு கொடுக்கணும் அப்படின்றதுல பெரும்பாடுபட்டு மீட்டு கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். அடுத்ததாக இவங்க என்ன பண்ணுறாங்க, கம்பெனிக்கு ஆப்போசிட்டாக நாமளும் வந்து செயல்படணும் அப்படின்றத வந்து திட்டமிடுறாங்க. 1799 கட்டபொம்மனோட கழகம் வந்து ஒடுக்கப்பட்டதுக்கு பின்னாடி 1800களில் மருது சகோதரர்களோட கழகம் வந்து வெடிக்குது. ஸோ இதை தான் வந்து ஆங்கிலேயர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, 2ஆம் பாளையக்காரர்கள் போர் அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்களை சுற்றி இருக்கக்கூடிய அனைத்து பாளையக்காரர்களின் கூட்டமைப்பையும் ஒன்று திரட்டி இவங்க வந்து கிழக்கிந்திய கம்பெனியை வந்து எதிர்க்கிறாங்க. அப்படி எதிர்க்கிறதுனால கிழக்கிந்திய கம்பெனி என்ன பண்ணுறாங்க, இந்த பாளையக்காரர்கள் கூட்டத்தில் இருக்கக்கூடியவங்களை கோயம்புத்தூர், சத்தியமங்கலம், தாராபுரம் இந்த பகுதிகளில் வந்து பிடிக்கப்பட்டு தூக்கிலிடுறாங்க. தூக்கிலிடுறது மட்டும் இல்லாமல் கட்டபொம்மன் கொல்லப்பட்டதுக்கப்புறமா அவரோட சகோதரர்கள் இருக்காங்க இல்லையா, ஊமைத்துறை, செவத்தையா, இவங்க எல்லாருமே வந்து எங்கே இருக்காங்க, இந்த 2 பேரும் எங்கே இருக்காங்க அப்படின்னா கமுதி சிறையில் வந்து இருக்காங்க. பாளையங்கோட்டை சிறையில் வந்து இருக்காங்க. அங்கேருந்து 1801 தப்பிச்சு கமுதிக்கு வராங்க. இதை தெரிஞ்சுக்கிட்ட இந்த சின்ன மருது என்ன பண்ணுறாரு அப்படின்னா, இவங்களுக்கு வந்து இவர் ஆதரவு கொடுக்குறாரு. அப்படி ஆதரவு கொடுக்கும்போது சிறு வயலுக்கு கூப்பிட்டு போயிடுறாரு. இவங்க 2 பேரும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, மறுபடியும் போய் அந்த பாஞ்சாலங்குறிச்சி கோட்டையை வந்து சீக்கிரமாக சரி பண்ணிடுறாங்க. உடனே என்ன பண்ணுறாங்கன்னா, ஆங்கிலேயர்கள் வந்து அந்த கோட்டையை முற்றுகையிடுறாங்க. மறுபடியும் அங்கேருந்து தப்பிச்சு அதாவது கட்டபொம்மனுடைய சகோதரர்கள் இருக்காங்க இல்லையா, ஊமைத்துறையும் செவத்தையாவும் திரும்பி வந்து மருது சகோதரர்களோட இணைஞ்சிடுறாங்க. இப்போ ஆங்கிலேயர்கள் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, தப்பிச்சு ஓடின அந்த 2 பேரையும் எங்ககிட்ட கொடுத்துருங்க அப்படின்னு கேட்கும்போது இவங்க 2 பேரும் மறுத்துடுறாங்க. ஸோ அதான் இங்கே கொடுத்துருப்பாங்க. உடனே என்ன பண்ணுறாங்க, நான் கேட்டு நீ கொடுக்க மாட்டேற அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன உடனே ஆங்கிலேயர்கள் என்ன பண்ணுறாங்க, அவங்களோட படையை வந்து சிவகங்கையை நோக்கி நகர்த்துறாங்க. அப்படி நகர்த்தும் போது இவங்களுக்கு ஆப்போசிட்டாக வந்து 1801 விடுதலையை முன்னிறுத்தி வந்து விடுதலை வந்து இருக்கணும் அப்படின்றது வந்து முன்னிறுத்தி ஒரு பிரகடனம் வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க. அதுதான் வந்து திருச்சிராப்பள்ளி பேரறிக்கை அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பேரறிக்கையை எங்கே வந்து ஒட்டுறாங்க அப்படின்னா, திருச்சியில் அமையப்பெற்ற நவாபின் கோட்டையின் முன் சுவரிலும் ஸ்ரீரங்கம் கோவில் சுவற்றிலும் வந்து ஒட்டுறாங்க. ஸோ உடனே வந்து போர் வந்து அறிவிக்கப்படுது. இதில் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, சின்ன மருது வந்து ஏறத்தாழ 20,000 ஆட்களை வந்து ஆங்கிலேயருக்கு எதிராக வந்து திரட்டுறாரு. உடனே ஆங்கிலேயர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, வங்காளம், சிலோன், மலாயா அந்த பகுதிகளில் இருக்கக்கூடிய அவங்களோட படையை உடனே வந்து இங்கே கொண்டு வராங்க. இங்கே கொண்டு வந்து புதுக்கோட்டை, எட்டயபுரம், தஞ்சாவூர் அரசுகள் இது எல்லாமே வந்து பிரிட்டிஷாரோட தானே கைகோர்த்து இருக்கிறாங்க. இவங்க எல்லாரும் சேர்ந்து இந்த போர் வந்து நடக்குது. உடனே வந்து என்ன பண்ணுறாங்க, பிரித்தாளும் கொள்கையை வந்து ஆங்கிலேயர்கள் வந்து அவங்களோட இது வந்து செயல்படுத்துகிறாங்க. செயல்படுத்துறதுனால பாளையக்காரர்களோட கூட்டமைப்பு வந்து டக்குன்னு ஒடுங்கப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்ததாக இவங்களுக்குள்ள பிரிவினை வந்துருச்சு. பிரிவினை வந்ததுனால சிவகங்கை வந்து வீழ்ச்சியடையுது. ஆங்கிலேயர்கள் மே 1801 தஞ்சாவூரிலும் திருச்சியிலும் இருந்த கலகக்காரர்களை தாக்கினார்கள். கலகக்காரர்கள் பிரான்மலையிலும் காளையார்கோவிலிலும் தஞ்சம் புகுந்தனர். அவர்கள் பிரிட்டிஷ் படைகளால் மீண்டும் தோற்கடிக்கப்பட்டனர். இப்படி தோற்கடிக்கப்படுறவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இறுதியாக வலுவான இராணுவமும் சிறப்பான தலைமையும் கொண்ட ஆங்கிலேய கம்பெனி விஞ்சி நின்றது. ஸோ இவங்க எல்லாருமே பிரித்தாளும் கொள்கையினால் அவங்க ஃபஸ்ட்டே வந்து செப்பரேட்டாக பிரித்து விட்டாங்க. அவங்க எல்லோரும் பிரிஞ்சதுக்கப்புறமா இவங்க என்ன பண்ணுறாங்க, தஞ்சாவூர்லேயும் திருச்சியில் இருக்கக்கூடிய கலகக்காரர்கள் எல்லாரையும் வந்து தாக்குறதுனால ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இடத்துலையும் போய் தஞ்சம் புகுறாங்க. கடைசியாக வந்து எந்த படை வந்து மிஞ்சி நிற்குது அப்படின்னா, ஆங்கிலேய படை மட்டும்தான் வந்து மிஞ்சி நிற்குது. உடனே ராமநாதபுரத்துக்கு அருகே அமைந்த திருப்பத்தூர் கோட்டையில் 1801 அக்டோபர் 24 அன்று மருது சகோதரர்கள் தூக்கிலிடப்பட்டனர். ஊமைத்துறையும் செவத்தையாவும் பிடிக்கப்பட்டு 1801 நவம்பர் 16 பாளையங்குறிச்சியில் தலை துண்டிக்கப்பட்டனர். கலவரங்களில் 73 பேர் பிடிக்கப்பட்டு மலாயாவின் பினாங்கிற்கு நாடு கடத்தப்பட்டனர். இதனால் மருது சகோதரர்களின் கழகம் தென்னிந்திய புரட்சி என்று அழைக்கப்பட்டதோடு தமிழக வரலாற்றில் தனித்துவம் பெற்றதாகவும் கருதப்படுகிறது. ஸோ உடனே வந்து கர்நாடக உடன்படிக்கை அப்படின்னு ஒன்று போடுறாங்க 1801.
1799 மற்றும் 1800, 1801ஆம் ஆண்டு பாளையக்காரர்களின் கலக்கம் அளக்கப்பட்டு விளைவு தமிழகத்திலிருந்து அனைத்து உள்ளூர் குடித்தலைவரினின் எண்ணங்களையும் நீர்த்துப் போக செய்தது. ஏன்னா இவ்வளோ ரொம்ப பெருசாக வந்து செயல்பட்டு கொண்டிருந்த இவங்களையே வந்து அடக்கிட்டாங்க அப்படின்னும்போது, அவங்கள நம்பி இருந்த எல்லாருக்குமே வந்து இதுக்கு மேலே நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்ற ஒரு சலிப்புத்தன்மை வந்து வந்துருச்சு. 1801 ஜூலை 31 ஏற்பட்ட கர்நாடக உடன்படிக்கையின் விதிகளின்படி பிரிட்டிஷார் நேரடியாக தமிழகத்தின் மீது தங்கள் கட்டுப்பாட்டை ஏற்படுத்தியதோடு பாளையக்காரர் முறை முடிவுக்கு வந்ததுடன் அனைத்து கோட்டைகளையும் இடிக்கப்பட்டு அவர்களது படைகளும் கலைக்கப்பட்டன அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. கடைசியாக யாரோட முடியுது இது? மருது சகோதரர்களோட முடியுது. அடுத்ததாக ஒருத்தரை பார்க்க போகிறோம். அவர் யார் அப்படின்னா தீரன் சின்னமலை. ஸோ இது வந்து எந்த உடன்படிக்கையின்படி இந்த பாளையக்காரர்கள் முறை வந்து ஒடுக்கப்பட்டுச்சு அப்படின்னா கர்நாடக உடன்படிக்கையின்படி பாளையக்காரர்கள் முறை வந்து ஒடுக்கப்பட்டுச்சு. இதில் ரொம்ப பெருசாக வர்றது மருது சகோதரர்கள் பற்றி வர்றது அப்படின்னு வந்து பார்த்தோம் அப்படின்னா அவங்க ஏற்படுத்தின அந்த திருச்சிராப்பள்ளி பிரகடனம் எந்த வருடம் அப்படின்னு கேட்பாங்க. 1801. அதுக்கப்புறம் இந்த மருது சகோதரர்கள் வந்து எங்கே கொல்லப்பட்டாங்க அப்படின்னா திருப்பத்தூர் கோட்டையில் 1801 வந்து கொல்லப்பட்டாங்க. எந்த மாதம் அப்படின்னா வந்து அக்டோபர் 24 வந்து கொல்லப்பட்டாங்க. அடுத்ததாக வந்து 1801 அதே நவம்பர் 16 வந்து பாளையங்குறிச்சியில் கட்டபொம்மனுடைய சகோதரர்களான ஊமைத்துரையும் சிவத்தையாவும் கொல்லப்பட்டாங்க. ஸோ இவ்வளோ தான் விஷயம். இதுக்கு முன்னாடி வந்து எதனால் அந்த அவ்வளோ பெருசாக வந்து இருக்கக்கூடிய அந்த கூட்டமைப்பு வந்து எதனால் உடஞ்சிச்சு அப்படின்னா ஆங்கிலேயரோட பிரித்தாளும் கொள்கையின் காரணமாகத்தான் வந்து உடஞ்சிது. அதனால தான் வந்து இந்த புரட்சி வந்து உடனே வந்து ஒடுக்கப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ இவ்வளோ தான் வந்து மருது சகோதரர்கள் பற்றினது. அடுத்ததாக வந்து பார்க்க போகிறது வந்து என்ன அப்படின்னா தீரன் சின்னமலை. ஸோ இவரோட காலம் வந்து என்ன அப்படின்னா 1756 1805 வரைக்குமானது. தீர்த்தகிரி என்று அழைக்கப்பட்ட தீரன் 1756 பிறந்தார். இவர் வந்து சிலம்பம், வில்வித்தை, குதிரையேற்றம் இது எல்லாமே வந்து நவீன போர் முறையும் கற்றுத்தேர்ந்த ஒருத்தர் தான் இவர். கொங்கு பகுதியில் குடும்பம் மற்றும் நிலப்பிரச்சனைகளுக்கு தீர்வு வழங்குவதல் போன்ற செயல்களில் ஈடுபட்டு வந்தவர். ஸோ அந்த கொங்கு பகுதி அப்படின்ற இடத்துல சின்ன சின்ன பிரச்சனைகள்லாம் வந்து தீர்வு கொடுத்துட்ருக்கக்கூடிய ஒரு ஆள் தான். அப்பகுதியில் மைசூர் சுல்தானின் கட்டுப்பாட்டில் இருந்த திப்புவின் திவான் முகமது அலி என்பவரால் வரி வசூலிக்கப்பட்டது. ஒரு முறை இந்த திவான் வந்து வரி வசூலிச்சுட்டு மைசூருக்கு திரும்பி போயிட்டு இருக்கும்போது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா தீர்த்தகிரியை வந்து அவர் வழிமறித்து அந்த பணத்தை வந்து வாங்கிடுவார். இப்போ வாங்கிட்டு அந்த முகமது அலிக்கிட்ட வந்து என்ன சொல்லுவார் அப்படின்னா சிவமலைக்கும் சென்னிமலைக்கும் இடையே இருந்த சின்ன மலையே வரி பணத்தை பிடுங்கி கொண்டதாக சுல்தானுக்கு போய் சொல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி அனுப்புவார். அதனால தான் வந்து இவர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா தீரன் சின்னமலை. ஸோ அந்த சின்னமலை அப்படின்ற அந்த பகுதியில் அந்த சின்னமலை தான் வாங்கினேன் அப்படின்னு போய் சொல்லு அப்படின்றதுனால இவரை வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா தீரன் சின்னமலை அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கிறாங்க. அவமதிப்புக்குள்ளான திவான் சின்னமலையை தாக்க ரொம்ப ரோல் ஆகுது. ஒரு மாதிரி என்னன்னு தெரில. அவரை தாக்கிறதுக்கு வந்து படை வந்து அனுப்புகிறாங்க. இந்த இரு படையும் வந்து எங்கே மோதிக்கும் அப்படின்னா நொய்யல் அப்படின்ற ஆற்றில் வந்து இது ரெண்டுமே மோதிப்பாங்க. இதில் வந்து யார் ஜெயிப்பாங்க அப்படின்னா ஆப்வியஸாக தீரன் சின்னமலை தான் வந்து ஜெயிப்பார். இதுக்கப்புறமா திப்புவின் இறப்புக்கு பின்னாடி ஒரு கோட்டையை எழுப்பி தீரன் சின்னமலை வந்து ஒரே இடத்துல இருந்து ஆங்கிலேயரை வந்து எதிர்த்து போரிட்டிருப்பார். ஸோ இதை தான் வந்து அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா ஓடா நிலை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க. அவ்விடம் ஓடா நிலை என்று அழைக்கப்பட்டது. ஏன்னா அவர் எங்கேயும் போகல, ஒரே இடத்துலையே இருந்து நான் ஸ்டேபிளாக இங்கேருந்தே நான் வந்து ஒன்று ஆப்போஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆப்போஸ் பண்ணதுனால அது வந்து ஓடா நிலை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இவருக்கு முன்னாடியே வந்து வில்வித்தை, குதிரை ஏற்றம் இது எல்லாமே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் இல்லையா. இவர் வந்து போரில் வந்து எந்த யுக்தியை வந்து பயன்படுத்துகிறாரு அப்படின்னா கொரில்லா போர் முறையை வந்து பயன்படுத்தியிருப்பார். இறுதியாக இவரையும் அவர் சகோதரர்களையும் கைது செய்து ஆங்கிலேயர்கள் அவர்களை சங்ககிரியில் சிறை வைத்தனர். ஆங்கிலேய ஆட்சிக்கு ஏற்க வற்புறுத்தப்பட்டதோடு அவர்கள் அதற்கு இணங்க மறுத்தனர். அதனால் 1805 ஜூலை 31 அன்று சங்ககிரி கோட்டையின் உச்சியில் அவர் தூக்கிலிடப்பட்டார். இந்த பாளையக்காரர்கள் முறையில் எல்லாருமே வந்து பார்த்தோம் அப்படின்னா எல்லாருமே வந்து தூக்கில் தான் இடப்பட்டிருப்பாங்க. ஒவ்வொருத்தரையும் ஒவ்வொரு கோட்டையில் வந்து தூக்கில் இடப்பட்டிருக்கும். புலித்தேவர் வந்து நாடு இழந்த நிலையில் இறந்துட்டார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருப்போம். அதுக்கப்புறம் வந்து 1796 வந்து வேலு நாச்சியார் இறந்ததாக பார்த்துருப்போம். 1799 1799 கயத்தாறு அப்படின்ற பகுதியில் வந்து வீரபாண்டிய கட்டபொம்மன் வந்து இறந்ததாக பார்த்துருப்போம். நாகலாபுரத்தில் வந்து வீரபாண்டிய கட்டபொம்மனுடைய அமைச்சர் சிவசுப்பிரமணியம் வந்து
தூக்கிலிடப்பட்டார் அப்படின்னு வந்து பார்த்துருப்போம். அடுத்து வந்தவங்க யார்? மருது சகோதரர்கள். மருது சகோதரர்களை எங்கே தூக்கில் போட்டாங்க அப்படின்னா திருப்பத்தூர் கோட்டை. ஸோ இங்கே தான் வந்து அவங்கள கொண்டிருப்பாங்க. எந்த வருஷம் அப்படின்னா 1801 அக்டோபர் மாதம். 1801 நவம்பர் மாதத்தில் வந்து கட்டபொம்மனுடைய சகோதரர்களான ஊமைத்துரையும் செவத்தையாவையும் தலை துண்டிக்கப்பட்டிருப்பாங்க. ஸோ இவங்கள மட்டும்தான் வந்து தலை துண்டிக்கப்பட்டிருக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. தீரன் சின்னமலையை 1805 சங்ககிரி அப்படின்ற கோட்டை உச்சியில் வந்து தூக்கில் போட்டிருக்காங்க. ஸோ இது எல்லாரோட அந்த இறப்பு இருக்குது இல்லையா? ஸோ யார் யாரை எந்தெந்த கோட்டையில் வந்து தூக்கிலிட்டாங்க, யார் யாருக்கு எந்தெந்த கோட்டை வந்து சம்மந்தப்பட்டிருக்கு அப்படின்றது வந்து பொறுத்துக்கலை, இல்லைனா வந்து கூற்று காரணம். ஸோ இதெல்லாம் வந்து கேட்பாங்க. ஸோ பாளையக்காரர்கள் அப்படின்னு வந்து பார்த்தோம் அப்படின்னா இவங்க தான். அறிமுகம் பார்த்தோம். சென்ட்ரல் கான்செப்ட் வந்து பார்த்தாச்சு. பாளையக்காரர்கள்னால் என்ன, யார், எப்படியெல்லாம் சண்டை போட்டாங்க, என்னென்ன விஷயங்கள் வந்து முன் வச்சாங்க அப்படின்றத வந்து பார்த்துட்டோம். அடுத்து வந்து பார்க்குறது வந்து என்ன அப்படின்னா வேலூர் புரட்சி. ஸோ இவங்களை பாளையக்காரர்களை தொடர்ந்து அடுத்து வர்றது என்ன அப்படின்னா வேலூர் புரட்சி தான். தென் தமிழகத்தின் பாளையக்காரர்கள் அனைவரையும் ஒடுக்குவதற்கு முன்பாகவே கிழக்கிந்திய கம்பெனி 1792 திப்புவோடு ஏற்பட்ட போரில், ஸோ இவங்களை ஒடுக்கிறதுக்கு முன்னாடியே திப்பு கூட வந்து போர் வந்து இருந்திருக்கும். எந்த வருஷம் அப்படின்னா 1792. இந்த போரோட முடிவில் சேலம் மற்றும் திண்டுக்கல் வருவாய் மாவட்டங்களை பெற்றுக்கொண்டது. 1799 நடந்த ஆங்கிலோ மைசூர் போரில் முடிவில் கோயம்புத்தூர் இணைக்கப்பட்டது. முதல்ல 92 சேலத்தையும் திண்டுக்கல்லையும் பெற்றுடுறாங்க. அடுத்து 99 நடந்த போரில் வந்து கோயம்புத்தூரை இணைச்சிடுறாங்க. அடுத்தது 1798 தஞ்சாவூரில் அரசர் அப்பகுதியின் இறையாண்மை உரிமையை ஆங்கிலேயருக்கு விட்டு கொடுத்து அதே ஆண்டு கப்பம் கட்டும் நிலைமைக்கு தள்ளப்பட்டார். கட்டபொம்மன் எதிர்ப்பு, மருதுபாண்டியர் சகோதரர்களின் எதிர்ப்பு ஆகியவற்றை ஒடுக்கிய பின்பு பிரிட்டிஷார் ஆற்காடு நவாபை விசுவாசமற்றவர் என்று குற்றம் சுமத்தி அவர் மீதும் கட்டாயப்படுத்தி ஒரு ஒப்பந்தத்தை திணித்தனர். இவங்க கிட்டலாம் வரி வசூல் பண்ணிக்க அப்படின்னு சொன்னது யார்? ஆற்காடு நவாபு. அப்போ இவங்க எல்லாரையும் ஒடுக்கியாச்சு. முதல்ல புலித்தேவரை ஒடுக்குனாங்க, வேலு நாச்சியாரை ஒடுக்குனாங்க, கட்டபொம்மனை ஒடுக்குனாங்க, மருது பாண்டியரை ஒடுக்குனாங்க. எல்லாரையும் ஒடுக்கிட்டு கடைசியாக யார் இருக்கா? வரம் கொடுத்தவன் தலையிலே கையை வைக்கிற கதையா? ஆற்காடு நவாபையுமே ஒடுக்கி அவங்களையும் வந்து நீயுமே எனக்கு வரி தான் கட்டணும் அப்படின்னு வந்து ஒடுக்கிட்டாங்க. நீங்கள் எனக்கு வந்து விசுவாசமாக இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒப்பந்தத்தை வந்து போடுறாங்க. என்ன அப்படின்னா 1801 ஏற்பட்ட இவ்வொப்பந்தத்தின்படி ஆற்காடு நவாப் வட ஆற்காடு, தென் ஆற்காடு, திருச்சிராப்பள்ளி, மதுரை மற்றும் திருநெல்வேலி ஆகிய மாவட்டங்களை அவற்றை நிர்வாகம் அதிகாரத்தோடு ஒப்படைத்து விட வேண்டும் என்றானது. நீ இது வரைக்கும் என்னத்தெல்லாம் நிர்வாகம் பண்ணுறியோ அது எல்லாத்தையும் என்கிட்ட கொடுத்துரு அப்படின்னு சொல்லி ஒப்பந்தம் வந்து போட்டாங்க. ஸோ அடுத்து வந்து பார்க்க போகிறது என்ன அப்படின்னா இந்திய வீரர்களின் மனக்குறை. இந்த வேலூர் புரட்சி வந்து ஏன் வந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்றது, அந்த மேல் இருக்கக்கூடிய அந்த பத்தியில் வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா எப்படி வந்து இந்த பாளையக்காரர்கள் முறை எல்லாத்தையுமே வந்து ஒழிச்சிட்டாங்க. அதுக்கப்புறமா வந்து அதுக்கான மேலே இருந்தார் இல்லையா ஆற்காடு நவாபு, அவரையுமே வந்து கட்டுக்குள்ளே கொண்டு வந்துட்டாங்க அப்படின்றது தான் இங்கே சொல்லியிருப்பாங்க. ஏன் வந்து இந்த வேலூர் புரட்சி வந்து ஆரம்பிச்சுது அப்படின்னா அப்படி இருக்கும்போதும் வந்து எதிர்ப்பு வந்து அடங்கலை. ஸோ அந்த மேலே பார்த்தோம் இல்லையா, அதனோட கண்டினியூட்டி மாதிரியே பார்த்துப்போம். ஆனாலும் எதிர்ப்பு அடங்கவில்லை. வெளியேற்றப்பட்ட சிற்றரசுகளும் நில சுவாந்தார்களும் கம்பெனி அரசுக்கு எதிராக எதிர்கால திட்டம் குறித்து நிதானமாக சிந்தித்து கொண்டே இருந்தார்கள். இதன் விளைவாக வெளிப்படுத்தப்பட்டதே 1806 வேலூர் புரட்சி ஆகும். ஸோ அதனோட கண்டினியூட்டி அங்கேருந்து நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லேயே பார்த்தோம். இவங்களோட இந்த கண்டினியூட்டி தான் வந்து வேலூர் புரட்சிக்கு வந்து வழிவகுக்கும் அப்படின்னு சொல்லி அதுதான் இங்கேயும் சொல்லியிருக்காங்க. அந்நிய ஆட்சியை தூக்கி எறிவதை நோக்கமாக கொண்டிருந்தது. பிரிட்டிஷாரின் இராணுவத்தின் சிப்பாயாக பணியாற்றியவர்கள் குறைவான ஊதியமே வழங்கப்பட்டன. ஸோ யார் வந்து பணியாற்றுவாங்க அப்படின்னா இந்த பாளையக்காரர்களோட இராணுவத்தில் இருந்தாங்க இல்லையா, இவங்க தான் வந்து பின்னாளில் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த கிழக்கிந்திய கம்பெனியில் இராணுவத்தில் போய் பணியாற்றுவாங்க. இப்படி இராணுவத்தில் பணியாற்றக்கூடிய இவங்களுக்கு ஊதியம் வந்து குறைவாக இருக்கும். ஆங்கிலேய பணியாளர்களோடு கம்பேர் பண்ணும்போது அந்த இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்த இராணுவத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு வந்து பதவி உயர்வோ இல்லை ஊதியமோ வந்து குறைவாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. தங்களின் சமூக மற்றும் சமய நம்பிக்கைகளுக்கு ஆங்கிலேய அதிகாரிகள் குறைவாக மதிப்பளிப்பதும் மேலும் அவர்களின் கோபத்தை வலுப்படுத்தியது. ஐயோ ரொம்ப ரோல் ஆகுதே. விவசாய பின்னணி கொண்ட வீரர்களின் வேளாண் சிக்கலும் அவர்களை மேலும் சிரமப்படுத்தியது. சோதனை அடிப்படையில் நடைமுறைப்படுத்தப்பட்ட நிலக்குத்தகை முறையில்
ஒரு நிலைப்பற்ற தன்மை காணப்பட்டாலும் 1805 பஞ்சம் ஏற்பட்டதாலும் சில சிப்பாய்களின் குடும்பம் கடும் பொருளாதார நெருக்கடியை சந்தித்தன. ஸோ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஊதியம் சரியாக கொடுக்கல, பதவி உயர்வு கிடையாது. இந்த மாதிரி இருக்கும்போது எங்களோட சமூகம் அவங்களோட சமூகம் சமய நம்பிக்கைகளையும் ஆங்கிலேயர்கள் வந்து குறைக்கிறாங்க அப்படின்ற ஒரு மதிப்பு வந்து குறைவாக மதிக்கிறாங்க அப்படின்ற ஒரு விஷயமும் இருந்துச்சு. இந்த நேரத்தில் விவசாயிகள் அந்த இராணுவத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கும் மோஸ்ட்டாக வந்து விவசாயங்கள் சார்ந்தவங்களாக தான் இருப்பாங்க. அந்த நேரத்தில் ஏற்பட்ட பஞ்சங்கள் பல சிப்பாய்களோட குடும்பத்தில் வந்து பொருளாதார நெருக்கடியை வந்து ஏற்படுத்திச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. திப்புவின் மகன்களும் அவரது குடும்பத்தினரும் வேலூர் கோட்டையில் சிறைப்பிடிக்கப்பட்ட வேளையில் தங்கள் அதிருப்தியை வெளிப்படுத்தும் அந்த வாய்ப்பு கூடி வந்தது. ஓகேவா? புரட்சி ஏற்படுவதற்கான இயக்க சக்தியாக தலைமை தளபதி சர் ஜான் கிரடாக் வெளிப்பட்ட புதிய இராணுவ விதிமுறை. இது வரைக்கும் இது எல்லாமே அவங்களுக்கு வந்து, அதாவது சம்பளம் சரியாக கொடுக்கல, பதவி உயர்வு கொடுக்கல, பஞ்சம் ஏற்படுது, இதனால் வந்து பொருளாதார ரீதியாக நாங்கள் நிறைய வந்து பாதிப்படைகிறோம். இது எல்லாமே வந்து அவங்களுக்குள்ள சின்ன சின்ன குட்டி குட்டி கசப்பாக வந்து இருக்குது. அந்த சமயத்தில் திப்பு சுல்தானோட மகன், அவங்க குடும்பத்தினர் எல்லாருமே வந்து இந்த வேலூர் கோட்டையில் தான் வந்து சிறைப்பிடித்து வச்சுருக்காங்க. அந்த டைமில் வந்து புதுசாக வந்து ஒரு இராணுவ சட்டம் வந்து கொண்டு வராங்க. யார் கொண்டு வந்தா அப்படின்னா, சர் ஜான் கிரடாக் அப்படின்றவர் வந்து கொண்டு வராரு. இந்த புதிய விதி வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இந்திய வீரர்கள் சீருடையில் இருக்கும்போது சாதி அடையாளங்களோ காதணிகளோ அணியக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அவர்கள் தாடியை முழுமையாக சவரம் செய்யும், மீசையை ஒரே பாணியில் வைத்துக்கொள்ள அறிவுறுத்தப்பட்டார்கள். புதிய வகை தலைப்பாகை எரிகிற தீயில் எண்ணெய் சேர்ப்பது போல ஆனது. ஸோ என்ன சொல்கிறாங்க, புதுசாக வந்திருக்க சட்டம் என்ன அப்படின்னா, இந்திய வீரர்கள் எல்லாருமே வந்து சீருடையில் இருக்கும்போது இந்த பொட்டு வைக்கிறது, ஸோ இந்த மாதிரி அவங்க சாதி அடையாளங்களோ காதில் வந்து கம்பல் போடுறது, இந்த மாதிரி வந்து விஷயம் இருக்கக்கூடாது அப்படிங்கிறாங்க. தாடி வந்து இருக்கக்கூடாது, மீசை இருந்தாலுமே வந்து ஒரு சீராக எல்லாருக்கும் ஒரே போல தான் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்களோட புதிய அந்த தலையில் போடுற அந்த தலைப்பாக இருக்குது இல்லையா, ஸோ அது வந்து இவங்க எல்லாருமே வந்து செம்ம இதில் இருக்காங்க. அந்த மாதிரி இருக்கும்போது இதில் எரியிற அடுப்பில் எண்ணெயை ஊற்றுற கதையாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரி இருக்கும்போது தலைப்பாகையில் வைக்கப்பட்டு விலங்கு தோலினால் ஆன லட்சணையாகும் புதிய தலைப்பாகை அணிவதில் தங்களுக்கு உடன்பாடில்லை என்று இந்திய சிப்பாய்கள் போதுமான முன்னெச்சரிக்கை விடுத்தனர். ஆனால் கம்பெனி நிர்வாகம் அதை ஏற்றுக்கல. இவங்க சொல்லிட்டாங்க, ஆனாலும் அதை ஏற்றுக்கல. ஸோ என்ன ஆகுது அப்படின்னா, புரட்சி வந்து வெடிக்குது. புரட்சி எப்போ வெடிக்குது அப்படின்னா 1806 ஜூலை 10. இந்த டேட் வந்து ரொம்ப முக்கியம். ஏன் அப்படின்னா, கொஷினில் என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னா, இந்த புரட்சி வந்து எப்போ வெடிச்சது அப்படின்னு கேட்டுட்டு 1806 ஜூன், ஜூலை, ஆகஸ்ட் எல்லாமே வச்சிடுறாங்க. நமக்கு ஜூனும் ஜூலையும் பார்க்கும்போது என்ன ஆகுது அப்படின்னா, டேட்டு காமனாக இருக்குது, வருஷமும் காமனாக இருக்குது, மந்த் வந்து சில நேரத்தில் மறந்துடும், ஜூனா ஜூலையா அப்படின்னு சொல்லி. ஸோ அதனால் இந்த டேட்டை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. 1806 ஜூலை 10 காலையில் நடக்குது. எந்த படைப்பிரிவில் வந்து நடக்குது அப்படின்னா, முதலாம் படைப்பிரிவும் மற்றும் வந்து 23ஆம் படைப்பிரிவில் தான் வந்து ஃபஸ்ட்டு வந்து புரட்சி வந்து வெடிக்குது. அந்த கோட்டையோட காவல் படையின் உயர் பொறுப்பு வகித்த கர்னல் பேன்கோட் என்பவர் முதல் பலியானார். ஸோ ஃபஸ்ட்டு பலியாவது யார் அப்படின்னா, பேன்கோட் அப்படின்றவர் தான் வந்து ஃபஸ்ட்டு பலியாகிறாங்க. அடுத்ததாக 23ஆம் படைப்பிரிவை சேர்ந்த கர்னல் மிக்ராஸ் கொல்லப்பட்டார். ஸோ இந்த மாதிரி வந்து ஒவ்வொருத்தரும் வந்து கொல்லப்படுறாங்க. உடனே வந்து கோட்டையை கடந்து, அதாவது வெளியே வந்து ஒருத்தர் நடந்து போயிட்டுருப்பார். யார் அப்படின்னா, மேஜர் ஆம்ஸ்ட்ராங் அப்படின்றவர் வந்து நடந்து போயிட்டுருப்பார். அப்போ வந்து இந்த துப்பாக்கி சூடுகள்லாம் வந்து கேட்கும். துப்பாக்கி சத்தம் கேட்கறதுனால இவர் வந்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு விசாரிக்கலான்னு போகும்போது சுற்றுவாங்க. அவரோட உடம்பு வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா, தோட்டாக்களால் துளைக்கப்பட்டது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இந்த ஜல்லிக்கரண்டி மாதிரி, என்னடா ஓட்டையாக இருக்குது அப்படின்ற மாதிரி தோட்டாவால் வந்து தொலைச்சிடுறாங்க. ஒரு மணி நேரத்தில் 12க்கும் அதிகமான அதிகாரிகள் வந்து கொல்லப்பட்டதாக வந்து சொல்கிறாங்க. உடனே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அவர்களில் லெஃப்டினன்ட் எல்லியும் லெஃப்டினன்ட் பாப் ஷோப் பிரிட்டிஷாரின் மன்னரின் படைப்பிரிவு சேர்ந்தவர்கள் ஆவர். ஸோ இதில் வந்து இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஜெல்லஸ்பியின் கொடுங்கோன்மை. கோட்டைக்கு வெளியிருந்த மேஜர் கூட்ஸ் அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, ஆர்காட்டில் இருக்கக்கூடிய குதிரைப்படை தளபதியாக இருந்த கர்னல் ஜெல்லஸ்பி, இது எனக்கு சரியாக வாயில் வரமாட்டேங்குது, ஜெல்லஸ்பி இவருக்கு வந்து தகவல் வந்து கொடுக்குறாங்க. உடனே அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, கேப்டன் யாங் அவரோட தலைமையில் வந்து குதிரைப்படையை வந்து அனுப்புகிறாங்க.
காலையில் 9 மணிக்கெலாம் வந்து அந்த குதிரைப்படை வந்து வந்துடுது. நம்ம இங்கே எங்கே என்ன டைம் பார்த்தோம், அதிகாலையிலேயே வந்து ஸ்டார்ட் ஆயிருச்சு அப்படின்னு வந்து பார்த்தோம். அதிகாலையில் 1ஆம் படைப்பிரிவிலையும் 23ஆம் படைப்பிரிவிலையும் வந்து முதல்ல புரட்சி வந்து வெடிக்குது. ஃபஸ்ட்டு யார் வந்து கொன்னாங்க அப்படின்னா பேன்கோட் அப்படின்றவர் வந்து கொன்னுட்டாங்க. 23ஆம் படைப்பிரிவை சேர்ந்த கர்னல் மிக்ரஸ் அப்படின்றவரையும் வந்து கொன்னுட்டாங்க. இந்த சத்தம் கேட்டுகிட்டே இருக்கும்போது வெளியே நடந்து போன ஆம்ஸ்டாங் அப்படின்றவரையும் வந்து கொன்னுடுறாங்க. ஏறத்தாழ ஒரு மணி நேரத்தில் 12 பேரை வந்து கொன்றுட்டதா சொன்னாங்க. இது தெரிஞ்ச உடனே மேஜர் கூட்ஸ் அப்படின்றவர் ஆர்காட்டுக்கு தகவல் சொல்கிறாரு. அங்கே இருக்கக்கூடிய ஜெல்லஸ்பி என்ன பண்ணுறாரு, அவர் வந்து கேப்டன் யாங் அப்படின்றவரோட தலைமையில் ஒரு படைப்பிரிவை வந்து அனுப்புகிறாரு. உடனே அவர் 9 மணிக்கெலாம் வந்துடுறாரு. அதுக்குள்ளே இங்கே என்ன நடக்குது அப்படின்னா, அவங்க அந்த பக்கம் வந்துகிட்டே இருக்காங்க. கோட்டைக்குள்ளே என்ன நடக்குது அப்படின்னா, திப்புவோட மகன் பதே ஹைதர் இருக்கார் இல்லையா, ஸோ அவரை வந்து மன்னராக பிரகடனம் செஞ்சு கோட்டையோட இதில் வந்து கொடி ஏற்றிடுறாங்க. மைசூரோட கொடியை வந்து கோட்டையில் ஏற்றிடுறாங்க. உடனே வராரு, வந்துட்டு எல்லாரையும் போட்டு தள்ளு அப்படின்னு சொல்லி அந்த புரட்சியை வந்து வன்மையாக ஒடுக்கிடுறாரு. நேரில் பார்த்த ஒருத்தரோட வாக்குமூலத்தின்படி அந்த கோட்டைக்குள்ளே வந்து 800 வீரர்கள் பிணமாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பதிவு செஞ்சுருக்காங்க. உடனே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, திருச்சிராப்பள்ளியிலும் வேலூரிலும் 600 வீரர்கள் விசாரணையை நோக்கி சிறையில் அடைக்கப்பட்டனர். ஓகேவா, புரட்சி வந்து இப்படி ஒடுக்கப்பட்டுருச்சு. அடுத்து புரட்சியின் பின் விளைவுகள். நீதிமன்ற விசாரணைக்கு பின் குற்றவாளிகள் என்று நிர்ணயிக்கப்பட்ட 6 நபர்கள் பீரங்கியில் அதாவது 6 பேர் வந்து இவங்க தான் வந்து முக்கியமான ஆளுங்க அப்படின்னு சொல்லிட்டு 6 பேர் வந்து இது பண்ணிடுறாங்க. உடனே அவங்கள என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அந்த பீரங்கி முன்னாடி இருக்கக்கூடிய அந்த வாய் இருக்கு இல்லையா, ஸோ அந்த பகுதியில் வந்து நிற்க வச்சு கட்டி வந்து சுடுறாங்க. அது மட்டும் இல்லாமல் 8 நபர்கள் தூக்கிலிடப்பட்டும் கொல்லப்பட்டார்கள். திப்புவின் மகன்களை கல்கத்தாவுக்கு அனுப்பிடுறாங்க. இதுவுமே வந்து கேட்கப்பட்ட ஒரு கேள்வி. வேலூர் புரட்சியின் போது திப்பு சுல்தானுடைய மகன்கள் வந்து அந்த எந்த ஊருக்கு வந்து அனுப்புனாங்க அப்படின்னு வந்து கேட்டிருப்பாங்க. ஸோ இதுவுமே வந்து கேள்வி. கலவரத்தை அடக்குவதில் ஈடுபட்ட அதிகாரிகளுக்கு பரிசு தொகையும் வந்து கொடுத்தாங்க. ஸோ இந்த யாருக்கு வந்து கால் பண்ணி சொல்லுவாங்க, ஜில்லப்சிக்கு சொல்லுவாங்க இல்லையா, ஜில்லப்சி தான் வந்து கேப்டன் யாங்கோட தலைமையில் வந்து படையை வந்து அனுப்புவார். இந்த கேப்டன் ஜில்லப்சிக்கு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா 7000 பக்கோடாக்கள் வந்து வெகுமதியாக கொடுக்குறாங்க. ஆனாலும் தலைமை தளபதியான ஜான் கிரட்டாக்குக்கும் உதவி தளபதி அதாவது அக்னியும் ஆளுநர் வில்லியம் பெண்டிங்க்கும் புரட்சி நடத்த நீங்கள் தான் வந்து காரணமாக இருந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள வந்து பணி நீக்கம் வந்து செஞ்சிடுறாங்க. அவங்க வந்து திரும்ப இங்கிலாந்துக்கு வந்து திரும்பி அழைக்கப்பட்டனர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதன் காரணமாக வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த புதுசாக கொண்டு வந்தாங்க இல்லையா அந்த புதிய விதிமுறை, இந்த புதிய விதிமுறைகளை வந்து திரும்ப பெற்றுறது ஆங்கில அரசாங்கம். ஸோ அடுத்து என்ன பண்ணுறாங்க, அடுத்து இதில் இருக்கக்கூடிய புரட்சியை பற்றிய மதிப்பீடு. வெளியிலிருந்து உடனடியாக எந்த ஒரு உதவியும் கிடைக்காத காரணத்தினால்தான் வேலூர் புரட்சி வந்து தோல்வியுற்றது. ஏன்னா கோட்டைக்குள்ளவே தான் வந்து இதுவாகுது. கோட்டைக்கு வெளியே வந்து அவங்க வந்து ஆங்கிலேயர்கள் இன்ஃபர்மேஷன் கொடுத்ததுனால அங்கே இருந்த படை வந்து வந்துருச்சு. ஆனால் நாம் என்ன பண்ணோம், உள்ளே வந்து புரட்சி பண்ணிவிட்டு உள்ளே இருக்கவங்களை கொண்டுட்டு உள்ளே இருக்கக்கூடிய மன்னரை வந்து முடிசூட்ட வச்சுட்டு கொடியை ஏற்றிட்டு நம்ம உள்ளே இருந்துட்டோம். வெளில இருந்து நமக்கு எந்த ஹெல்ப்பும் கிடைக்காதனால தான் வந்து புரட்சி வந்து சீக்கிரமாக ஒடுக்கப்பட்டுருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு வந்து இந்த புரட்சிக்கான ஏற்பாடுகளை வந்து யார் செஞ்சது அப்படின்னா, ஃபஸ்ட்டே நம்ம பார்த்தோம் முதல் படையிலும் 23ஆம் படையில் தான் வந்து ஃபஸ்ட்டு வந்து அந்த ஸ்டார்டிங் ஸ்டேஜ் வந்து இதுவாச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ 23ஆம் படைப்பிரிவின் 2வது பட்டாளத்தை சேர்ந்த சுபேதார்களாக ஷேக் ஆடமும் ஷேக் சாமிதும் ஜமோதாரான ஷேக் இந்த பேர் எனக்கு எப்படி படிக்கிறதுனே தெரில, அதனால் நீங்கள் அதை படிச்சுக்கோங்க, தப்பாக நினச்சிக்காதீங்கப்பா. ஸோ 23ஆம் படைப்பிரிவில் இவங்க 1ஆம் படைப்பிரிவில் 1ஆம் பட்டாளத்தை சேர்ந்த 2 சுபேதார்களும் ஜமேதார் ஷேக் காசிமும் சிறப்பாக செய்திருந்ததாக தெரிவிக்கின்றனர். அதான் ஃபஸ்ட்டு நம்ம பார்த்தோம்ல, 1வது படைப்பிரிவும் 23ஆம் படைப்பிரிவில் தான் வந்து புரட்சி வந்து ஃபஸ்ட் வெடிச்சுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதில் இருக்கக்கூடிய சுபேதார்கள் யார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அடுத்ததாக 1857ஆம் ஆண்டு பெருங்கலகத்திற்கான அனைத்து முன்னறிகுறிகளையும் எச்சரிக்கைகளையும் வேலூர் புரட்சி கொண்டிருந்தது. ஆக்சுவலாக வந்து 1 தொட்டு 1 போயிட்டே இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து பாளையக்காரர்கள் முறை. அந்த பாளையக்காரர்கள் முறை 1806 வேலூர் புரட்சிக்கான வழியை வந்து வகுத்து கொடுத்து போயிருக்கு. 1806க்கான இந்த வேலூர் புரட்சி இதுக்கப்புறம் வரக்கூடிய 1857க்கான பெரும் புரட்சிக்கு வந்து எல்லா விஷயத்தையும் வந்து கொண்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஒரே வித்தியாசம் என்னவென்றால் கழகத்தை தொடர்ந்து எந்த உள்நாட்டு கிளர்ச்சியும் ஏற்படவில்லை. 1806ஆம் ஆண்டு புரட்சியானது
வேலூர் கோட்டையுடன் முடிந்துவிடவில்லை. பெல்லாரி, வாலாஜாபாத், ஹைதராபாத், அப்புறம் வந்து பெங்களூரு, நந்திதுர்க்கம், சங்கரிதுர்க்கம் ஆகிய இடங்களிலும் அது எதிரொலித்தது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ இதோட வந்து இந்த பாடம் முடியுது. இதனோட புக் பேக்ஸ் வந்து பார்ப்போமா? கிழக்கிந்திய கம்பெனியின் நாடு பிடிக்கும் ஆசையை எதிர்த்து நின்ற முதல் பாளையக்காரர்கள் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. யார் அப்படின்னா பூலித்தேவர் தான். ஸோ அதுக்கு அடுத்ததாக வந்து வர்றது யார் அப்படின்னா, ஸோ இதில் இருக்க அந்த ஆப்ஷன்ஸ்க்கும் கொஷின் பார்ப்போமா? பூலித்தேவருடைய காலம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 1755 ஸ்டார்ட் ஆகி 1767 வரைக்குமான காலகட்டம். அடுத்ததாக வந்தது யார் அப்படின்னா வேலு நாச்சியார் வந்து பார்த்தோம். எந்த காலகட்டம் எதுலேருந்து எது வரைக்கும் 1730 1796 வரைக்குமான காலகட்டம். வீரபாண்டிய கட்டபொம்மன் வந்து 1790 1799 வரைக்குமான காலகட்டம். மருது சகோதரர்கள் பார்த்தோமா எப்போ இது பண்ணாங்க, அவங்களோட முக்கியமான இது வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த திருச்சிராப்பள்ளி பிரகடனம், ஸோ பேரறிக்கை 1801. ஓகேவா? ஸோ அடுத்து சந்தா சாஹிப்பின் 3 முகவர்களோடு நெருங்கிய நட்பினை ஏற்படுத்தி கொண்டவர் யார்? பூலித்தேவர் தான். சிவசுப்பிரமணியர் எங்கு தூக்கிலிடப்பட்டார்? நாகலாபுரத்தில் பார்த்தோம். கயத்தாறில் தூக்கிலிடப்பட்டது யார்? வீரபாண்டிய கட்டபொம்மன். ஓகேவா? விருப்பாட்சி மன்னரிடம் போயிட்டு ஆதரவு கேட்டது யார்? வேலு நாச்சியார் அவங்க. ஓகேவா? திருச்சிராப்பள்ளி சுதந்திர பிரகடனத்தை வெளியிட்டவர் யார்? மருது சகோதரர்கள். வேலூர் புரட்சி எப்போது வெடித்தது? ஸோ இதுதான் 1806 ஜூலை 10. ஸோ இங்கே வந்து 805 ஜூலை 10ன்னு கொடுத்துருக்காங்க. இது புக் பேக் கொஷினில் இப்படி இருக்குது. ஆனால் நான் ஒரு கொஷின் பேப்பரில் பார்த்தேன், அவங்க இயர் எல்லாமே ஒன்றா கொடுத்துட்டு மாதத்தை மட்டும் மாற்றி மாற்றி கேட்டு வச்சுருந்தாங்க. ஸோ வேலூர் கோட்டையின் புதிய இராணுவ விதிமுறைகளை அறிமுகப்படுத்த காரணமாக இருந்த தலைமை தளபதி யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த சர் ஜான் கிரட்டாக் அவங்க தான். ஓகேவா? அப்புறம் வந்து வேலூர் புரட்சிக்கு பின் திப்பு சுல்தானின் மகன்கள் எங்கே அனுப்பப்பட்டனர்? நம்ம அங்கே பார்த்தோம், இந்த கேள்வி இருக்குது அப்படின்னு சொல்லி. இது வந்து புக் பேக்கில் இருக்குது. நான் இன்னொரு கொஷின் பேப்பர்லேயும் பார்த்தேன், அது வந்து கல்கத்தா அங்கே தான் அனுப்பப்பட்டாங்க. பாளையக்காரர்கள் முறை, ஸோ கோடிட்ட இடங்கள் எல்லாமே நீங்களே பார்த்துக்கோங்க. எனக்கு ஆன்சர் தெரியும், இருந்தாலும் இந்த லெசன்ஸோட நீங்கள் ஒரு முறை இந்த வாய்ஸை வந்து கேட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் ஒரு முறை படித்து பார்த்துட்டு இந்த கொஷின்ஸ் எல்லாம் வந்து அட்டன் பண்ணி பாருங்கள். இதனோட அடுத்த லெசன்ஸ், அதாவது 8th ஒரு பாடம் இருக்கும், 11th ஒரு பாடம் இருக்கும். அந்த பாடம் வேணும் அப்படின்னாலும் அந்த பாடத்தையும் வந்து வேணும்னாலும் இல்லை, நாங்கள் கண்டிப்பாக அந்த பாடமும் போடுவோம். நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து இந்த பேசிக்கை வந்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அதுக்கப்புறமா வந்து அந்த பாடங்கள் வந்து வரிசையாக வந்து அப்லோட் செய்யப்படும். ஓகேவா? இந்த பாடம் வந்து யூனிட் 7 ஐஎன்எம்லேயும் யூனிட் 8க்கான பாடப்பிரிவில் இருக்கிறதுனால இந்த பாடத்தை வந்து நாங்கள் முதல்ல வந்து எடுத்திருக்கோம். ஸோ குரூப் 2 நோக்கமாக கொண்டு போயிட்டுருக்கு. இதில் ஏதாச்சும் நாங்கள் சொன்னதில் நாங்களுமே புதுசாக எடுக்கிறதுனால சின்ன சின்ன எப்படி சொல்கிறது ஏற்ற இறக்கம் எல்லாமே இருக்குது. போக போக வந்து இது சரியாயிடும். நீங்கள் வந்து இதில் ஏதாச்சும் நிறை குறைகள் இருந்துச்சு அப்படின்னா வந்து எங்களுக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். படிங்க. ரொம்ப டைம் வந்து இல்லை, ரொம்ப கம்மியான ஷார்ட்டேஜான டைம் தான். ஸோ நாங்களுமே வந்து ரெகுலராக வந்து உங்களுக்கு வீடியோஸ் கண்டிப்பாக கொடுப்போம், என்ன இருந்தாலும் சரி. யூனிட் வைஸ் அண்ட் சிலபஸ் வைஸ் இதுக்கான வேர் டு ஸ்டடி வந்து நாங்கள் இந்த வீடியோவோட ஃபஸ்ட் கமெண்ட்டில் வந்து நாங்கள் வந்து பின் பண்ணுறோம். ஸோ எங்கேருந்து படிக்கலாம் அப்படின்றது மோஸ்ட்டாக வந்து ஹைலைட் பண்ணியிருக்க அந்த பாயிண்ட்ஸை வந்து பார்த்தாலே உங்களுக்கு போதுமான கண்டென்ட் வந்து கிடச்சிரும். இதில் இருக்கக்கூடிய எக்ஸ்டெண்டட் வெர்ஷன்ஸ் வந்து 11th இருக்கும். அந்த லெசனும் வந்து நாங்கள் வந்து எடுத்து கொடுக்குறோம். கதையாக ஃபஸ்ட்டு வந்து கேட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா நீங்கள் வந்து புக்கை வந்து எடுத்து வச்சு படிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு திரும்ப திரும்ப வந்து இதுவாகும். முதல்ல வந்து ஒரு விஷயத்த புதுசாக படிக்கிறவங்களுக்கு, இதுக்கு முன்னாடி படிக்கிறவங்க அப்படின்றவங்க வந்து பிரச்சனை கிடையாது. புதுசாக படிக்கிறவங்க அப்படின்றவங்களுக்கு வந்து ஒரு விஷயத்த ஒரு 4-5 முறை திரும்ப திரும்ப கேளுங்க. அதுக்கப்புறமா ஒரு விஷயத்த வந்து படிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக வந்து மைண்டில் நிற்கும். இந்த லெசன் எனக்கு வந்து ரொம்ப பிடிச்ச ஒரு லெசன். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், ரொம்ப ஜாலியாக இருக்கும். எது படித்தாலுமே வந்து ரொம்ப ஜாலியாக படிங்க. எங்களோட ஸ்டேயில் இருங்க. ஸோ ஃபாலோ பண்ணிக்கோங்க. நான் சொன்னேன் இல்லையா பொறுத்துக, ஸோ அது வந்து இங்கே இருக்குது பார்த்தீங்களா? தீர்த்தகிரி அப்படின்றது வந்து ஓடாநிலை. அடுத்து வந்து கோபால நாயக்கர் அப்படின்றது வந்து திண்டுக்கல். பானர்மேன் அப்படின்றது வந்து வேலூர் புரட்சி. சாரி, ஒரு நிமிஷம், நான் எதுவும் மாற்றி சொல்லிட்டேன்னு நினைட்டேன். ராமலிங்கனார் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ தீர்த்தகிரி அப்படின்னும் போது அது ஓடாநிலை தான். கோபால நாயக்கர் அப்படின்னு சொல்லும்போது அவர் திண்டுக்கல். பானர்மேன் அப்படின்றது வந்து அவர் வந்து வேலூர் புரட்சியா? சாரி, பானர்மேன் வந்து ராமலிங்கனார். ஏன் அப்படின்னா
இவர் தான் வந்து ராமலிங்கனாரை வந்து இதுக்கு கட்டபொம்மனை வந்து அந்த சரணடைங்க அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே அமைச்சிருப்பாரு. உடனே ராமலிங்கர் வந்து அது உள்ளே இருக்கக்கூடிய அந்த எல்லா விஷயத்தையும் கலெக்ட் பண்ணி கொண்டு வந்து கொடுத்துருப்பாங்க இல்லையா? ஸோ இது நான் எனக்கே ஒரு நிமிஷம் டக்குன்னு கன்ஃப்யூஸ் ஆயிடுச்சு. ஸோ ரெகுலராக படிக்கிறோம். நமக்கே வந்து சில நேரங்களில் இந்த மாதிரி கன்ஃப்யூஸ் ஆகுது. அது எல்லாருக்குமே இருக்கக்கூடியது தான். ஸோ படிங்க, டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. ஸ்டடி வித் மது ஃபாலோ பண்ணிக்கோங்க. எல்லாருக்கும் நன்றி.